கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. உபாகமம் 10வது அதிகாரம் 21வது வசனம் 22வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். உபாகமம் 10ஆம் அதிகாரம் 21, 22. அவரே உன் புகழ்ச்சி, உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. உன் பிதாக்கள் 70 பேராய் எகிப்துக்கு போனார்கள். இப்பொழுதோ உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை திரட்சியிலே வானத்தின் நட்சத்திரங்களை போலாக்கினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படும். இந்த வால்யூம் கொஞ்சம் கம்மி பண்ணுது. ஓகே, கவனிங்க. இந்த சத்தியத்தை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கும்படியாய் கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு பேசும்படியே நான் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நான் ஆண்டவரிடத்தில் மன்றாடுகிறேன். அவரே உன் புகழ்ச்சி, அவரே உன் புகழ்ச்சி. இதை நீங்க உங்க சிந்தனையில, உங்க இருதயத்தில் நீங்கள் பதித்துக் கொள்ளும்படியாய் கேட்டுக்கொள்கிறேன். ஏன் அவர் உங்களுடைய புகழ்ச்சியா இருக்கிறார் என்றால், உன் கண் கண்ட இந்த பெரிய பயங்கரமான காரியங்களை உன்னிடத்தில் செய்த தேவன் அவரே. இந்த இடத்துல அவரே உன் புகழ்ச்சி. அந்த புகழ்ச்சி இருக்கு இல்லையா, புகழ்ச்சி. புகழ்ச்சி என்பது துதி. இந்த இடத்துல மூல பாஷையில டெஹிலா. டெஹிலா என்னது? சங்கீதம் இருக்கு இல்லையா, தமிழ் நம்ம பைபிள்ல சங்கீத புத்தகம் இருக்கு இல்லையா, அந்த சங்கீத புத்தகத்தை எபிரேயத்துல எப்படி சொல்லுவோம்னா டெஹிலா. இந்த இடத்துல அவரே உன் புகழ்ச்சி என்றால் அவரே உன்னுடைய டெஹிலா, அதாவது உன்னுடைய துதி. நீ புகழக்கூடியவர் யார் என்றால், நீ புகழ்ந்து துதியும் கனமும் மகிமையும் என்றென்றைக்கும் செலுத்தக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்றால் அது உன் தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே. எல்லாரும் சொல்லாமா? இப்ப இந்த இடத்துல ஏன் புகழ வேண்டும், ஏன் அவருக்கு புகழ்ச்சி வேண்டும் என்றால், எப்பொழுதெல்லாம் மகிழ்ச்சி இருக்கிறதோ, எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள மகிழ்ச்சி வருகிறதோ, அந்த மகிழ்ச்சியினுடைய அடுத்த நிலை, அந்த மகிழ்ச்சி எதில போய் எண்டு ஆகும் என்றால் புகழ்ச்சியில போய் எண்டு ஆகும். இப்ப உதாரணத்துக்கு சின்ன சின்ன விஷயத்தை சொன்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கும். ஒருத்தர் கிரிக்கெட் விளையாடுறாரு, ஒரு டீம் கிரிக்கெட்ல ஜெயிச்சிருச்சு, வெற்றி பெற்று விட்டது. அந்த வெற்றி அவர்களுக்கு மகிழ்ச்சி. மகிழ்ச்சி ஆனதுமே அவர்களுக்கு ஒரு கோப்பையை கொடுத்து, ஒரு கப்பை கொடுத்து புகழ்ச்சியை கொடுப்பார்கள். ஆமென் சொல்லாமா? ஒரு பிள்ளைக்கு ஒரு Dress மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சியை எங்க அப்பா எடுத்து கொடுத்தாரே அப்படின்னு சொல்லி அந்த அப்பாவுக்கு புகழ்ச்சியை கொடுக்கும். ஆமெனா? நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சிக்காகத்தான் மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். மனிதன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அவன் இருதயத்தில் இன்பம் இருக்க வேண்டும், ஸ்வீட்னஸ், இன்பம் வேண்டும் என்று மனிதனை தேவன் சிருஷ்டித்தார். மனிதனுக்கு இன்பம் இருக்க வேண்டும். அவன் வாழ்க்கையில துன்பம் வரக்கூடாது. துன்பத்தோடு ஒருத்தன் இருப்பான்டானா அவன் இன்னும் பரிபூர்ணப்படல. இப்ப கர்த்தர் சொல்றாரு, உன்னிடத்தில் அவர் செய்தார், உன்னிடத்தில் செய்த உன் தேவன் அவரே. இந்த நாள் வரைக்கும் உனக்கான இன்பத்தை கொடுத்தது யார் என்றால் உன் தேவனாகிய கர்த்தரே. அவர் உனக்கு எப்படி செய்தாராம்? உனக்கு பெரிய பயங்கரமான காரியங்களை அவர் செய்திருக்கிறார். அப்ப நீ என்ன செய்யணும்னா, உன் வாழ்க்கையில நீ அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்கும் முடிவு, அந்த இன்பத்தினுடைய தொடர்ச்சி, அந்த இன்பத்தினுடைய அந்த முடிவில் என் கர்த்தாவே உமக்கு மகிமை உண்டாகட்டும்னு சொல்லி அவரை புகழ்ந்து பாடுவ பத்தியா. ஏசப்பா, உமது இரக்கத்துக்காக, உமது கிருபைகளுக்காக ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி கர்த்தரை நீ புகழ்ந்து பேசுவீங்க பாருங்க. உங்க இருதயத்துக்குள்ள, உங்க நினைவுல உன்னுடைய மெமோரிஸ், அதாவது நல்லா கவனிங்க, ஜிக்ரோன் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஜாக்கர் என்பது நினைவு, ஜிக்ரோன் என்பது நினைவாகவே இருப்பது. உங்க நினைவுல இந்த புகழ்ச்சி, அவரே உன் புகழ்ச்சி என்றால் நீ ஸ்தோத்தரிக்க கூடியவர், நீ பெருமைப்படுத்தக்கூடியவர், நீ புகழ்ச்சியை கொடுக்கக்கூடியவர் யார் என்றால் உன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து என்று இன்றைக்கு தேவன் நம்மோடு பேசுகிறார். ஏன்னா நம்முடைய இருதயத்துக்குள்ள நம்முடைய ஆத்துமா இன்பத்தை எதிர்பார்க்கும்,
துன்பத்துக்கு தூரமா போயிடும். ஆண்டவரே, என் வாழ்க்கையில துன்பம் வேண்டாம் அப்பா, என் வாழ்க்கையில இன்பத்தை மாத்திரம் கொடும். ஏனென்றால் துன்பம் நமக்கு மரணத்தை கொடுத்து விடும், நம்முடைய இருதயத்தை துன்பம் உடைத்து விடும். அதனால மனிதன் நம்ம எப்பொழுதுமே எல்லா சூழ்நிலையிலுமே இன்பத்தை எதிர்பார்க்கிறோம். ஆக இந்த இன்பத்தை கொடுத்தது யார் என்றால் என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எல்லாரும் ஆமென் சொல்லாமா? நம்முடைய மனம் எதை விரும்புகிறது என்றால் இன்பத்தை விரும்புகிறது. இந்த இன்பத்தை கொடுத்தது என் கர்த்தர். ஆமெனா? அப்போ இந்த இன்பத்தை நான் அனுபவித்தது உண்மையானால் அந்த இன்பத்தை அனுபவித்த என் கர்த்தரை நான் புகழ வேண்டுமே. எத்தனை பேருடைய இருதயம் அந்த நீ அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்காகவும் ஒவ்வொரு மகிழ்ச்சிக்காகவும் என் கர்த்தருக்கு நான் புகழ்ச்சி, கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். அப்படியே மனசுக்குள்ள அவரை நினைச்சதுமே ஒரு ஒரு உள்ளம் துள்ளும். என் மேல வைத்திருக்கிற உமது அன்பு எவ்வளவு பெருசு ஆண்டவரே அப்படின்னு உன் மனசு ஒரு துள்ளும் பாருங்க. அதுதான் ஜீவன். அந்த மகிழ்ச்சி தான் ஜீவன். அந்த துள்ளல், அந்த கர்த்தருக்கு அப்படியே உன் இருதயத்துக்குள்ள கர்த்தரை நினைப்ப பாரு. அப்படியே ஏசப்பா, என் மேல உனக்கு எவ்வளோ பெரிய ஆண்டவரே, இவ்வளோ பெரிய இன்பத்தை எனக்கு கொடுத்தீங்களே அப்படின்னு சொல்லி உங்க மனசு துள்ளுமே. அந்த துள்ளல் தான் நீ தேவனுடைய பிள்ளை என்பதற்கான ஒரே ஒரு அடையாளம். ஒரு சின்ன குழந்தை, ஒரு புத்தி தெரிந்த குழந்தை, அந்த குழந்தைக்கு ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்ததும் அல்லது ஒரு நல்ல ஒரு ஃப்ரூட்ஸ் வாங்கி கொடுத்ததும் அந்த குழந்தை உள்ள அப்படியே எங்க அப்பா எங்க அப்பா எங்க அப்பா. ஐஸ்கிரீம் அல்ல, எங்க அப்பா எங்க அப்பா. நல்லா புரிஞ்சு போச்சா? அவள் தான் கான்செப்ட் முடிச்சிட்டேன். ஒரு சின்ன குழந்தைக்கு அந்த மனசுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த சந்தோஷத்துக்கு அப்படி துள்ளி எங்க அப்பான்னுமே. ஒவ்வொரு வினாடியும் யாருடைய இருதயத்துக்குள்ள என் ஏசப்பா, அல்லேலூயா, என் கர்த்தர். அப்படியே உங்க மனசு சும்மா வாயில வண்டி ஓடுறது இல்ல. இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமும் எனக்கு தூரமா இருக்குது. ஆனா இங்க வேதம் சொல்லுகிறது, நியாயப்பிரமாணம் சொல்லுகிறது, தேவனுடைய சத்தியம் சொல்லுகிறது, அவரே உன் புகழ்ச்சி. எந்த மனுஷனையும் புகழ்ந்துராத, எந்த மனுஷனையும் புகழ்ந்துராத, அவரே உன் புகழ்ச்சி. உன் வாழ்க்கையில நீ கண்ட எல்லா இன்பத்துக்கும் காரண கர்த்தா என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எடுத்து வாசிங்களேன், நல்லா கவனிங்க. சாலமோன் ராஜா இருக்கிறார் இல்லையா? உலகத்திலேயே சாலமோன் ராஜாவை போல இன்பத்தை அனுபவித்தவர் யாருமே கிடையாது. சாலமோன் ராஜாவுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு ராஜா இல்லை, சாலமோன் ராஜாவுக்கு அப்புறமும் ஒரு ராஜா இல்லை. அவர் என்ன, இந்த ஒரே ஒரு வசனம் மட்டும் உங்களுக்கு போதும். அவர் என்ன ஆராய்ந்து சொல்றாரு அப்படின்னா, அவருடைய மனதுக்குள்ள அந்த மனதில் கொண்டு வருகிற அந்த நினைவு எப்படிப்பட்டது என்று பிரசங்கியின் புத்தகம் 2வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிக்கும் போது, பிரசங்கி 2:1 வாசிக்கலாம். பிரசங்கி 2:1, நான் என் உள்ளத்திலே சொல்லிக் கொண்டது என்னவென்றால், வா இப்பொழுது உன்னை சந்தோஷத்தினால் சோதித்து பார்ப்பேன். யாருக்கு சந்தோஷத்தினால? மனதுல. உன் ஆத்துமா, அதை பாருங்க, நான் இப்ப மறுபடியும் சொல்றேன், நம்முடைய ஆத்துமா தேவனிலிருந்து வந்தது. நம்முடைய ஆவி எங்கிருந்து வந்துச்சுப்பா? தேவனிலிருந்து வந்தது. இந்த ஆவிக்கு சாவே கிடையாது. இந்த ஆவிக்கு, நம்முடைய மனதுக்கு, நம்முடைய ஆத்துமாவிற்கு சந்தோஷம் மட்டும்தான் நித்திய ஜீவன். கர்த்தரால் மீட்கப்பட்டவர்கள் ஆனந்த களிப்புடன் பாடி அவங்க சீயோனுக்கு திரும்பியவர்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும். அந்த மகிழ்ச்சி தான் நித்திய ஜீவன். ஆனால் பிசாசு என்ன செய்வான் தெரியுமா? உன்னை எப்பவுமே சோகமாவே வச்சிருக்கணும். சில பேரை பார்த்தீங்கன்னா, அவங்க சண்டை கண்ட பிடிச்சிக்கினாங்கன்னு வச்சுங்களேன், சண்டை கண்ட போட்டாங்கன்னு யாராச்சும் போய் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்களுக்கு கொஞ்சம் ஆறுதல் படுத்தி கொஞ்சம் விட்டுருங்க. இல்லைங்க, நான் விட முடியாதுங்க, நான் இப்படித்தாங்க இருப்பேன். சில பேர் சமாதானத்தை விரும்பவே மாட்டாங்க. அது பேய், அப்பா, அதுல விட்டு ஓடி போயிடுங்க. உண்மையா சொல்றேன். சில பேர் ஏதோ நடந்து போயிருச்சுன்னு வச்சுங்களேன், அவங்கள போய் ஆறுதல் படுத்தினா, இல்ல நான் ஆறுதல் அடைய மாட்டேன், அவங்க மேல கோபமாக இருக்கு, அப்படியே இருப்பாங்க. நான் மறுபடியும் சொல்றேன், உங்கள் இருதயத்துல கோபம் கண்டால பாவம் செய்யாதீர்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ள உன் கோபம் தணிஞ்சிடணும்னு வசனம் சொல்லுது. காரணம் என்னன்னா, மகிழ்ச்சியில தான் நித்திய ஜீவன் இருக்கு.
நீ சந்தோஷமாக படைக்கப்பட்டவன், சந்தோஷத்துக்காகவே படைக்கப்பட்டவன். ஒரு 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 அப்பா ஒரு பிள்ளைய என்ன பண்ணுவான்? என் பிள்ளைய எப்படி சந்தோஷமா வச்சுக்கலாம்? என் பிள்ளைய அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். என் பிள்ளை என்ன அப்பான்னு சொல்றதுக்கு ஒரு அர்த்தம் வேணும். என்ன அர்த்தம் வேணும்? எங்க அப்பா எப்போதும் என் சந்தோஷத்தை விரும்புகிறவர். என்னை படைத்த எங்க அப்பா, என் தேவன் ஒரு வினாடி கூட துக்கப்படக்கூடாது, எதற்காகவும் துக்கப்படக்கூடாது. இப்ப சாலமன் ராஜா ஆராய்ச்சி பண்றாரு. என்ன ஆராய்ச்சி பண்றாரு? ஏ மனமே, ஏ மனமே, மனமே, என்ன இந்த மனசை பிடிக்க முடியாது தெரியுமா? இந்த மனசு பிடிக்க முடியாது, அது அலைபாய்ந்துக்கினே இருக்கும். இப்ப இவன் ஞானி மனசை கண்ட்ரோல் பண்ணி சொல்றார், வா உன்னை நான் சந்தோஷப்படுத்த போறேன். எது உனக்கு சந்தோஷம்னா, இந்த மாம்சத்தில் நான் அனுபவிக்கிற இன்பம். வாசியத வசந்த இன்பத்தை அனுபவி என்றேன். இதோ இதுவும் மாயையா இருந்தது. இன்பம் எதன் மூலமா இன்பம் வரும் என்றால், நம்முடைய உடல் மூலமாய். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நல்ல பயங்கரமான ஹாட்டான ஒரு வெதர் இருக்கு. இப்ப இந்த சிச்சுவேஷன்ல ஒரு ஏசி இருந்தா இன்பமா இருக்கும். அப்புறம் நல்ல கொஞ்சம் சாப்பாடு, கொஞ்சம் நல்ல கமகமன்னு ஸ்மெல்லோட நல்ல பிரியாணி, நல்ல ஃப்ளேவரா இருந்தா இன்பமா இருக்கும். அப்புறம் நல்ல கூலிங்கா நல்ல ஃப்ரூட்ஸ் அந்த ஜூஸ் போட்டு ஒரு நல்ல லஸ்ஸி, இப்படி இன்பமா இருக்கும். அப்புறம் கொஞ்சம் நல்ல ஜாலி. இன்பத்துக்கு இந்த உலகம் ஏங்கி கொண்டிருக்கிறது. மனிதன் இன்பத்தை மாத்திரமே விரும்புகிறான். நான் மறுபடியும் சொல்றேன், இப்ப கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, என் மகனே, உனக்கான அத்தனை இன்பத்தையும் கொடுத்தவர் உன் தேவனாகிய கர்த்தர். உன் இருதயத்துக்குள்ள நீ அவரை மட்டும் நோக்கி பார்த்து அவருக்கு ஒரு புகழ்ச்சி கொடு. அந்த இன்பம், அந்த இன்பத்தை உனக்கு கொடுத்தவர் அவரே. நீங்களாம் என்ன நினைப்பீங்க அப்படின்னா, நான் சின்ன வயசுல இருந்து எனக்கு எங்க அம்மா தான் எனக்கு பால் ஊட்டி சோறு ஊட்டி எனக்கு எல்லாத்தையும் கொடுத்து, எங்க அப்பா தான் எனக்கு எல்லாத்தையும் பண்ணி வந்தாரு அப்படின்னு சொல்லி ஜெனரலா சொல்லுவீங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், கர்த்தர் அவர்கள் மூலமாய் அவர் தான் செய்றார். இப்ப உலகத்துல இன்னைக்கு எத்தனையோ பிள்ளைங்க பிறந்துட்டு எத்தனையோ தாய் தெருவில் தூக்கி போட்டு போயிட்டு இருக்கிறாங்க. உண்மையா இல்லையா? கவனிங்க, எத்தனையோ தாய் அந்த பிள்ளைய பெத்து தொப்புள் கொடி கூட அறுக்காம எத்தனையோ பிள்ளைங்களை தெருவில் போட்டுட்டு, அல்லது எத்தனையோ தகப்பன்மார்கள் அநாத ஆசிரமத்தில் இருந்த பிள்ளைங்களை சேர்த்துட்டு, அல்லது எத்தனையோ தாய் தகப்பன்கள், இப்ப போன வாரத்தை நான் வாசிக்கிறேன், என்னால கடன் கொடுக்க முடியல, என் 4 பிள்ளைங்களை வளர்க்க முடியலன்னு சொல்லி அந்த 4 பிள்ளைகளை கொண்டு போயிட்டு கிணறுல தள்ளிட்டு, இந்த பிள்ளைகளே வளர்க்க முடியல, இருக்கிற கடன் பிரச்சனை, இந்த பிள்ளைகளை வளர்க்க முடியல, நான் என்ன செய்யறேன், இந்த 4 பிள்ளைங்களை எத்தனை கிணத்துல தள்ளி போட்டு நானும் செத்து போயிடுறேன்னு சொல்லி ஒரு தகப்பன் போறார். இன்னொரு தகப்பன், என் மனைவி என்னை விட்டு போயிட்டா, என் பிள்ளை அநாதாசிரமம் சேர்த்து சொன்ன அந்த அநாதாசிரமத்துல கண்ணீரோட நிக்கிற அந்த காட்சிகள். அன்பான தேவ ஜனமே, நீ சொல்லுவ, எங்க அம்மா தான் எனக்கு, எங்க அப்பா தான் எனக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் இப்போ சொல்றேன், அம்மா அப்பனா அந்த உறவுகள் அங்க என்ன பண்ணிட்டு இருக்குது? நீ பிறந்ததுமே அப்படியே கத்தி அழற பாரு, எனக்கு பால் வேணும்னு. அந்த பால் சுரக்க வைக்கிறது என் கர்த்தர். அந்த குழந்தைக்கு தேவையான அந்த சாப்பாடு கொடுத்து அப்படிப்பட்ட நல்ல மனநிலையை கொடுப்பவர் என் கர்த்தர். நான் மறுபடியும் சொல்லுகிறேன், எந்த ஒரு தாயோ எந்த ஒரு தகப்பனோ அவர்கள் தான் மூலம் அல்ல. அவர்கள் ஒரு உபகரணம், ஒரு வெப்பன். ஆனால் இன்று வரைக்கும் எனக்கு கொடுத்த அத்தனை இன்பமும் என் கர்த்தர் மட்டுமே எனக்கு கொடுத்தார் என்று சொல்லி அவரை மகிமைப்படுத்துவது மட்டுமே உனக்கு ஜீவன் என்று இங்கே ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா மனுஷன் என்ன பண்றான் தெரியுமா? என் இன்பத்தை நான் சம்பாதித்து கொண்டேன் அப்படின்னு சொல்லி தேவனை விட்டு தூரம் போயிட்டான். ஆக என்னுடைய வாழ்க்கையில் நான் அனுபவித்த ஒவ்வொரு இன்பமும் என் கர்த்தர் கொடுத்தது என்று சொல்லி அவரை துதிக்கிற அந்த துதி இருக்குதே, அந்த துதி தான் தேவனாகிய கர்த்தர் நம்மிடத்தை எதிர்பார்க்கிற ஒரு எதிர்பார்ப்பு. இப்ப நான் மறுபடியும் சொல்றேனே, நீ பிறந்த பிற்பாடு நீ எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தினியா? நீ அம்மா வயிற்றுல பிறந்துட்டு வந்துட்டு இந்த பூமியை ஆயத்தப்படுத்தி காற்று தண்ணீர், நீ சாப்பிட்றது தேவையான சாப்பாடு எல்லாத்தையும் நீ ஆயத்தப்படுத்தினியா? அல்லது ஏற்கனவே எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு உன்னை பிறக்க வச்சாரா? எனக்கு பதில் சொல்லு பார்க்கலாம். எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வச்சுட்டு உன்னை பிறக்க வச்சாரா?
அவருக்கு என்னதான் தேவை? இயேசு ராஜாக்கு என்ன தேவை? உன் மகிழ்ச்சி, உன் மன மகிழ்ச்சி. அந்த மன மகிழ்ச்சியில கர்த்தரை நோக்கி பார்த்து, எசப்பாவுக்கு நன்றி, எனக்கு கொடுத்தீரே, இந்த இன்பத்தை கொடுத்தீரே, இந்த இன்பத்தை எனக்கு கொடுத்தீரேன்னு சொல்லி உன் மனசுக்குள்ள ஏசப்பாவை நினைப்பிய நினைவு, அந்த நினைவு தான் அவரே உன் புகழ்ச்சி. அந்த நினைவு தான் புகழ்ச்சி. எல்லாத்தையும் அவர் ஆயத்தப்படுத்திட்டு நீ வேணும்னு அவருக்கு உன்னை விரும்பி, உன்னை ஒவ்வொரு நாளும் உன்னை கண்மணி போல உன்னை பாதுகாத்து உன் கூடவே இருந்து எல்லாத்தையும் உனக்கு கொடுத்த அந்த இன்பத்துக்கெல்லாம், அந்த மன மகிழ்ச்சிக்கெல்லாம் காரணம் என் கர்த்தர் மாத்திரமே என்று சொல்லி உன் மனசுக்குள்ள சொல்ற அந்த ஒரு புகழ்ச்சியில் தான் இந்த பரலோக ராஜ்யமே மகிமைப்படுகிறது. ஆமேன்னு சொல்லாமா? சரி, ஏன் மனுஷனுக்கு சாவு வந்துச்சு சொல்லுங்க பார்க்கலாம். ஏன் மனுஷனுக்கு சாவு வந்துச்சு? ஏன் மனுஷனுக்கு வியாதி? ஏன் மனுஷனுடைய இருதயத்துக்குள்ள சஞ்சலங்கள்? ஏன் ஏன் சொல்லுங்க? இந்த துதி இல்லாததான். இயேசு ராஜாவை உயர்த்துகிற இந்த உயர்வு அவன் இருதயத்துக்குள்ள இல்லாம இருக்கிறதுனால்தான் மனுஷனுக்குள்ள மரணம் வந்தது. அவன் என்ன பண்றான்னா, நான் சம்பாதிச்சேன், நீயாடா ஆயத்தம் பண்ண இந்த உலகத்தை, கர்த்தர் உன் மேல வைத்திருக்கிற அந்த அன்பை பார். இப்போ நீ பிறக்கும் போது உனக்கு பால், உனக்கு ஜீரணம், உனக்கு சாப்பாடு, உன் வாழ்க்கை, உன் படிப்பு எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு கூர்ந்து கவனித்தார். இப்போ ஒரு 12 வயசு ஆனன்னு உனக்கு கொம்பு முளைச்சிருந்தா உனக்கு கர்த்தர் இன்னைக்கு அன்போடு கேட்கிறாரு, உன் பக்கத்தில் நின்று கேட்கிறாரு, உனக்கான இன்பத்தை கொடுத்தவர் நான் மட்டுமே. ஆக மனிதனுக்குள்ள ஏன் இந்த மரணம் வந்துச்சு? நல்லா கவனிங்க. நல்லா கவனிங்க. தாவீது என்ன செய்றாருன்னா, என் வாழ்க்கையில நான் அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்கும் காரணம் என் கர்த்தர். அவர்தான் எனக்கு எல்லாம். அவர்தான் எனக்கு தாய், அவர்தான் எனக்கு தகப்பன், அவர்தான் எனக்கு சகோதரர், அவர்தான் எனக்கு போஜனம், அவர்தான் எனக்கு வஸ்திரம், அவர்தான் எனக்கு எல்லாம் என்று சொல்லி ஒவ்வொரு காரியத்திலும் ஒவ்வொரு வினாடியிலும் அந்த தாவீது அனுபவித்த ஒவ்வொரு அனுபவத்திலும் அந்த இன்பத்திலும் கர்த்தரையே நோக்கி பார்த்து எனக்கு எவ்வளவு பெரிய நன்மை செய்து சொல்லி இன்பமாய் சங்கீதங்களை பாடினார். யாக்கோபு, அதாவது மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு இஸ்ரவேலின் சங்கீதங்களை எப்படி பாடினாரா? இன்பமாய் பாடின. சொல்லுங்க, எப்படி பாடினாரா? இன்பமா. இப்ப ஆராதனை நேரத்துல ஏறக்குறைய 1 மணி நேரம் நம்ம ஆராதனை பண்றோம். உன்னால ஒரு 10 நிமிஷம் மனசுக்குள்ள எல்லாம் தெரிஞ்ச பாட்டே பாடி, அல்லது 2வது முறை நம்ம ஏன் அதே பல்லவியை பாடுறோம் அப்படின்னா, நீ கூட கத்துக்கணும், கூட இந்த பாடலை கற்றுக்கொண்டு உன்னுடைய இருதயத்துடைய அந்த புகழ்ச்சி நீ கர்த்தருக்கு செலுத்தணும். அவர்தான் எல்லாவற்றையும் உன்னை போஷித்தவர் என்பது உன் கண்ணு தெளிந்து பார்க்கணும். அதுக்குதான் பாருங்க, இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடினாராம். ஏன் அவர் இன்பமாய் பாடினார்? என் வாழ்வின் இன்பம் அத்தனையும் நீரே. எல்லாம் கைவத்தாமேன்னு சொல்லாமா? வாசி 23வது அதிகாரம் 2 சாமுவேலின் புத்தகம் 23:1 வாசிப்பாகலாம். 2 சாமுவேல் 23:1. வேகமாயிடு. தாவீதுடைய கடைசி வார்த்தைகள், மேன்மையாய் உயர்த்தப்பட்டு யாக்கோபுடைய தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின. எப்படி பாடினார் அவரு? ஏன் அவருக்கு இன்பமா பாடினார் தெரியுமா? அவர் நல்லா தெரியும், ஆண்டவரே, நான் அனுபவித்த எனக்கான காரியங்கள் அத்தனையும் பெரிய காரியங்கள், பயங்கரமான காரியங்கள். ஆண்டவரே, நான் என் வாழ்க்கையில இந்த வினாடி வரைக்கும் நான் நிக்கிறது பயங்கர. ஆண்டவரே, எத்தனையோ தாய் அந்த பிள்ளைய வளர்க்க முடியாம, பால் கூட கொடுக்க முடியாம கொண்டு போய் நடு ரோட்ல போட்டதை போல என் தாய்க்கு ஒரு சூழ்நிலை வந்திருந்தா அப்படி போட்டிருப்பாளே. எத்தனையோ பிள்ளைகள் அநாதாசிரமத்தில் இன்னைக்கு தூக்கி எறியப்பட்டு, என் தகப்பனுக்கு ஒரு சூழ்நிலை வருமே, வரதா? அப்பா, என்னை அணைத்தவர் நீரையா, நான் அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்கும் காரணகர்த்தா நீரையா. நல்லா கவனிங்க. நான் சொல்றேன்னா, ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது அப்படியே நடக்கணும்.
இப்ப இன்னொருத்தருக்கு நடக்குதுன்னா உனக்கே நடக்கல, அவர் உன் மேல வைத்த இரக்கம். ஆமென் சொல்லாமா? இஸ்ரவேலின் சங்கீதங்களை அவர் இன்பமாய் பாடினாராம். அவர் இருதயத்துக்குள்ள கர்த்தரை உயர்த்தினாராம், கர்த்தரை புகழ்ந்தாராம். ஒவ்வொரு வினாடியோட நினைவுல அவர் அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்கும் கர்த்தரை நினைவு கூர்ந்தார். அவர் நினைவாகவே அவர் இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் இருதயம் அந்த நினைவில் இருக்குது, அந்த புகழ்ச்சி இருக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் உங்களுக்கு இதை பற்றி தெளிவாய் சொல்லி கொடுத்தேன். புகழ்ச்சி உமக்கு மட்டுமே, என் மகிழ்ச்சி நீங்க மட்டுமே எல்லாம் சொல்லிலாம் உங்களுக்கு அந்த ஒரு வரிகள்லாம் சொல்லி கொடுத்தோம். நல்லா கவனிங்க. ஏன் மனிதனுக்குள்ள இந்த மரணம் உள்ள வந்துச்சு? ஏன் மனுஷன் சாகறான் தெரியுமா? ஏன் மனுஷன் சாகறான் தெரியுமா? கர்த்தரை துதிக்கிற அந்த துதியை எடுத்துட்டான். நான் சம்பாதிச்சேன், ஏன் அறிவு? டேய், இந்த அறிவு நீயடா படைச்சுக்கின. இந்த அறிவு எங்கிருந்து வந்தது? அவன் கர்த்தரை உயர்த்துகிற அந்த துதியை விட்டுட்டான். அவன் துதியை விட்டுட்டான். கர்த்தரே என் புகழ்ச்சி, கர்த்தரே என் புகழ்ச்சி. எங்க அப்பாவுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். இது பாரு, எங்க அப்பா மூலமா எனக்கு எங்க அப்பாவுக்காக நான் ஸ்தோத்தரிக்கிறேன். எங்க அம்மாவுக்காக என் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் மனைவிக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். என் கணவனுக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். இந்த ஸ்தோத்திரம், அந்த துதி உன் இருதயத்துக்குள்ள எப்ப உன்னை விட்டு வெளியே போகுதோ, எப்ப ஏதேன்ல ஆதாமுக்குள்ள இந்த துதி வெளியே போச்சோ, அன்னைக்கு வந்துச்சு மரணம். உனக்காக எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு உன் மேல அன்பு கூர்ந்து, என் மகனே, உன் மேல நான் வச்சிருக்கிற அன்பை நீ கொஞ்சம் பார். உனக்கு இன்பத்தை நான் தருகிறேன். அந்த இன்பத்தினாலே உன் இருதயம் பூரிக்கட்டும். அதுல என்னை நினைத்து பார் என்று சொல்லி, கர்த்தருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய இந்த உறவுக்காகத்தான் கர்த்தர் நம்மை சிருஷ்டித்தார். தெரியுமா? நல்லா கவனிங்க. ஏன் இவன் வாழ்க்கையில மரணம் வந்துச்சுன்னு மட்டும் ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன். எசேக்கியா புத்தகத்துல எசேக்கியா ராஜா ஒரு நல்ல பாடல் பாடுவாரு. ஆண்டவரே, அந்த பாடல்ல பாத்தீங்கன்னா 38:18 வாசிங்க பார்க்கலாம். 38:18 வேகமா வாசிங்க. பாதாளம் உம்மை துதியாது. நல்லா கவனிங்க. மனுஷன் இப்ப செத்தா எங்க போறான் சொல்லுங்க? அப்பா, மனுஷன் சாவறான் இல்ல? மனுஷனுக்கு சாவு வருது இல்லையா? எல்லாரும் சொல்லுங்களேன். இப்ப சாவுலாம் நம்ம பாக்குறோம் தானே, எல்லா மனுஷன் சாவறான் தானே. அவனுக்கு என்ன நடக்குது? அவன் ஆத்துமா அவனை விட்டு வெளியே வருது. அவன் எங்க போறான்? அவன் எங்க போறான்? பாதாளத்துக்கு. வசனம் சொல்லுது, பாதாளம் உம்மை துதி. நல்லா கவனி, நல்லா கவனி. யான் கஷ்டம், நான் கஷ்டப்பட்டு சம்பாதித்தேன், என் பிள்ளைங்களை நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், நான் இப்படி செஞ்சேன், நான் அப்படி செஞ்சேன், இதை செஞ்சேன், அதை செஞ்சேன்னு சொல்லி தன்னை பெருமைப்படுத்துகிற அத்தனை பேரும் பாதாளத்துக்கு போவான். ஆனால் ஒவ்வொரு காரியத்துக்கும் என் இன்பமே உமது பயங்கரமான உமது பெரிய காரியத்தினால தான் எனக்கு எல்லா இன்பங்களையும் நீர் கொடுத்தீர் ஆண்டவரே. உம்முடைய கிருபையினால நான் நிற்கிறேன். உம்முடைய கிருபை தான் என்னுடைய பலன், உம்முடைய கிருபை தான் என்னுடைய ஞானம், உம்முடைய கிருபை தான் என்னுடைய படிப்பு, உம்முடைய கிருபை தான் என்னுடைய வேலை. ஆண்டவரின் ஒவ்வொரு வினாடியும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பான் பாருங்க. அவன் பாதாளத்திலிருந்து மீட்கப்படுகிறான். அவனுக்கு சாவு கிடையாது. அவன் ஏசப்பா ராஜ்யத்துக்குள்ள போகிறான். ஏன்னா சத்தியம் அது. உனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்து விட்டு உன்னை சிருஷ்டிக்கிறார். எதற்காக? என் அன்பை பார் மகனே, என் அன்பை பார் மகனே. உன்னுடைய உள்ளம் துள்ளணும். உன்னை இன்பத்தால் பூரிக்க வைக்கிறேன். உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தது நான். நீ அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன்னு வச்சுக்கோ, உன் வாழ்க்கையில் அவ்வளவு சந்தோஷம் இருக்கும். பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, மரணம் உம்மை ஸ்தோத்தரிக்காது, மரணம் உமக்கு புகழ்ச்சியை கொடுக்காது. ஆண்டவரே, இவன்லாம் என்ன பண்ணுவான்? தான் பேரை போட்டுக்குவான், பெருசா தான் பேரை போட்டு எல்லாத்துக்கும் தன்னை பெருமைப்படுத்திக்குவான். ஆக இந்த பாதாளமும் மரணமும் மனுஷனுக்குள்ள ஏன் வந்துச்சு அப்படின்னா, இயேசு ராஜா தான் எல்லா மூல காரணம் என்பதை மறந்தான் மனுஷன். அந்த பொய் இன்னைக்கு உள்ள உட்காந்துக்குன்னு தன்னை பெருமைப்படுத்துறான். கர்த்தருக்கு புகழ்ச்சியை கொடுக்காமல் தனக்கு புகழ்ச்சியை கொடுக்கிறான். மறுபடியும் எல்லாம் சேர்ந்து வாசி 18. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. வேத வசனத்தை நீ எந்த அளவுக்கு தியானிக்கிறியோ
அந்த அளவுக்கு உங்க இருதயத்துல துதி உண்டாகும். கர்த்தரை உயர்த்துகிற அந்த உயர்வு உண்டாகும். ஏதேன் தோட்டத்துல மனுஷன் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா, கர்த்தரை நோக்கி பார்க்காமல் கர்த்தரை விட்டு பின்வாங்கி விட்டான். அவன் இருதயத்துக்குள்ள கர்த்தரை ஸ்தோத்தரிக்காமல் தன்னைத்தானே ஸ்தோத்தரித்து தன்னை தற்பெருமை உள்ளவனாக மாறிவிட்டான். அதனால தான் எனக்கு மனுஷன் இன்னைக்கு வரைக்கும் அவனுக்குள்ள மரணம் ஏற்பட்டிருக்கிறது. நான் இப்போ சொல்றேன், எந்த அளவுக்கு மனிதனுக்குள்ள ஏற்பட்ட இந்த பாவத்தினுடைய வியாதி, அந்த பாவத்தின் வழி அவன் இருதயத்துக்குள்ள குஷ்டரோகமா இருக்கிறது. அதனால தான் எரேமியா பாடுவார், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன். வாசி அந்த வசனம் எரேமியா 17:14. வாசி வேகமா. எரேமியா 17:14 வாசி பார்க்கலாம். கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்பொழுது குணமாவேன், என்னை ரட்சியும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என்னுடைய டெஹிலா, தேவரீரே என்னுடைய துதி, தேவரீரே என்னுடைய சங்கீதம். என்னுடைய இருதயம் சங்கீதமா பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை உயர்த்தி கொண்டே இருக்க வேண்டும். டெஹிலா, கர்த்தராகிய இயேசுராஜா நீரே என் துதி, என்னை குணமாக்குங்கப்பா. அப்பனா என்ன அர்த்தம்னா, எல்லாருமே குஷ்டரோகிகளாய். ஏன் இன்னைக்கு கர்த்தரை துதிக்க முடியாதவர்கள் எல்லாரும் குஷ்டரோகிகள். அவர்களால் கர்த்தர் செய்த நன்மைகளை உணர முடியவில்லை. ஆண்டவரே, இந்த வினாடி நான் அனுபவித்த ஒவ்வொரு இன்பமும் நீர் கொடுத்தது ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கர்த்தரை தங்களுடைய இருதயத்துல துதிக்காததுனால, ஸ்தோத்தரிக்காததுனால தான் எல்லாருடைய வாழ்க்கையில இன்னைக்கு துன்பம், எல்லாருடைய வாழ்க்கையில் இன்னைக்கு கண்ணீர். கர்த்தாவே நீர் என்னை குணமாக்கி விடும், அப்போது நான் குணமாவேன். கர்த்தாவே நீர் ரட்சித்து விடும், அப்போது ரட்சிக்கப்படுவேன். தேவரீரே என் துதி, நீரே என் புகழ்ச்சி. ஆமென், ஆமென் சொல்லலாமா? இப்போ கணவன் மனைவிக்குள்ள பயங்கரமான சண்டைகள், கணவன் மனைவிக்குள்ள இன்னைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஒருமனை இல்லை. அதுக்கு என்ன காரணம்ன்றீங்க? இப்போ ஒரு ஆண் ஒரு பெண்ணை திருமணம் செய்கிறான், அவர்கள் இன்பத்தை அனுபவிக்கிறார்கள். அந்த இன்பம் என் கர்த்தர் கொடுத்ததுன்னு நோக்கி பார்க்க மாட்டான். நீங்க உங்க வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச ஒவ்வொரு இன்பத்துக்காகவும் நீங்க கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க மீட்கப்பட்டவங்க வருகையில போயிடலாம். நீங்க அனுபவித்த ஒவ்வொரு இடத்திலையும் நல்லா கவனிங்க, நான் மறுபடியும் சொல்றேன், நீங்க உங்க இருதயத்துக்குள்ள இது என் கர்த்தர் கொடுத்த இன்பம், இந்த இன்பம் என் கர்த்தர் கொடுத்த இன்பம்னு சொல்லி கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணி தேவ சமூகத்துல போய் நிக்கல. இன்னைக்கு மனுஷன் நிக்கல இன்னைக்கு. அதனால தான் இன்னைக்கு குடும்பம் சேர முடியல. கணவனும் மனைவியும் ஒரே சரீரம். ஏன் இன்னைக்கு ஒன்னா நிக்க முடியல? இந்த இன்பம் என் புருஷன் நீர் கொடுத்தது. கர்த்தரை முன்ன வைக்காம டைரக்டா இந்த இன்பத்தை நான் அனுபவிச்சேன். என் அழகுல நான் அவனை கவர் பண்ணிட்டேன், என் அழகுல அவளை கவர் பண்ணிட்டேன். அங்க கர்த்தர் அங்க வரல. இப்போ இன்னொரு விஷயத்த சொல்ற கவனிங்களேன். நிறைய பேர் லவ்னு அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றான், அந்த பொண்ணு அவளை லவ் பண்றா. தயவு செய்து சொல்றான், ப்ளீஸ், இன்னைக்கு ஒரு புது கலாச்சாரத்துக்குள்ள உங்களுக்கு வரேன். லவ் என்பது இங்கிலீஷ்ல அன்பு என்பதற்கு லவ் என்கின்ற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது அன்பு, நல்லா கவனிங்க. அன்பு என்பது புனிதமானது. அன்பு என்பது தேவனை ஒரு மனுஷன் விசுவாசிப்பானே அப்போ அவனுக்குள்ள வர்றதுக்கு பேர் தான் அன்பு. அதுக்கு பேர் தான் லவ். எல்லாம் கவனிக்கிறீங்களா? என்னங்க, என்ன மேரேஜ்? லவ் மேரேஜ். பொண்ணாக்குங்க, அது லவ் மேரேஜ் இல்ல. லவ்னா என்னன்னா அன்பு. அன்புனா அகாபே. அகாபேனா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம தம்மை தாமே அர்ப்பணிக்கிற அன்பு. தேவன் எப்படி இருக்கிறார்? அன்பாகவே இருக்கிறார். ஒரு மனுஷன் தேவனை நோக்கி பார்த்து தேவ பிரசன்னத்துல வாழ்வானே அதுக்கு பேர் தான் அன்பு. அவன் என்ன பண்ணுவானா, தேவன் எங்க அப்பா, இயேசு கிறிஸ்துவோட சிலுவையில மரித்து விட்டேன், தேவன் என் அப்பான்னு சொல்லி தேவனோடு கூட தொடர்பில் இருப்பான். இப்ப தேவன் சொல்லுவாரு, ஏ மகனே, உனக்காக ஒரு மகளை நான் ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன். ஏ மகளே, உனக்காக நான் ஒரு பெண்ணை ஆயத்தம் பண்ணி ஒரு மகனை ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறேன், நீ போய் அவனை திருமணம் செய் அப்படின்னு தேவன் சொல்லுவாரு. அதுக்கு பேர் தான் அன்பு.
மகனே, இன்னைக்கு உனக்கு வந்து இந்த இந்த 3வது வீட்டுல வந்து ஒருத்தர் உடம்பு ரொம்ப சிக்கா இருக்கிறாங்க, கை காலம் அழுகி போயிருக்கு, அவங்களுக்கு போயிட்டு நீ கொஞ்சம் பணிவிட செய். அதுக்கு பேர் தான் அன்பு. இதுக்கு பேர் லஸ்ட். லவ் இல்ல, லஸ்ட். சொல்லுங்க. லஸ்ட் வந்து டங் ஸ்லிப் ஆகி லவ்னு வந்துச்சு. லஸ்ட்னா இச்சை. இப்போ நேருக்கு நேரா ஒரு பொண்ணை பாக்குறான், அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருக்கு, அதுக்கு பேர் என்ன பாருங்க? அழக பார்த்தா லவ் பண்ற, அதுக்கு பேர் இச்சை, லஸ்ட். லவ் இல்ல. லவ்னா எதுனா அன்பு. அது எதுனா, நீ 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 பொண்ணை பார்த்திருக்கவே மாட்ட, நீ பையனை பார்த்திருக்கவே மாட்ட, தேவன் உனக்கு சொல்லுவார் பாரு, அதுக்கு பேர் தான் அன்பு. அன்பு என்பது சட்டதிட்டம், உடன்படிக்கை. குடும்பத்தை உட்கார்ந்து யோசிப்ப, ஆண்டவர் உன் இருதயத்துக்குள்ள பிரமாணங்களை வச்சு ஃபேமிலியே பிளான் பண்ணுவ. என் குடும்பத்துல என் கணவனுக்கு நான் எப்படி கீழ்ப்படியணும், என்னுடைய மனைவியில் நான் எப்படி அன்பு கூறணும், என் மாமனாருக்கு நான் என்ன செய்யணும், அந்த குடும்பத்தை எப்படி நான் கட்டணும்னு சொல்லி பிரமாணம், உனக்கு உள்ள பிரமாணம் சட்டதிட்டங்களை கொடுப்பாரே, அதுக்கு பேர் அன்பு. இன்னைக்கு இவன் திருடன், இவனே போய் லவ் பண்ணிட்டு லஸ்ட். இது தவறுங்க, நான் சொல்றது வந்து சீரியஸ். மனுஷனுக்கு விடுதலை ஆகணும். இப்ப நீங்க என்ன தெரியும் சொன்ன, அந்த பையன் அந்த பொண்ணை லவ் பண்றானா, அந்த வார்த்தை இன்னொரு முறை நீங்க யூஸ் பண்ணவே கூடாது. ஏன்னா அந்த பையன் அந்த பொண்ணை லஸ்ட் பண்றானான்னு கூட சொல்லி வொக்காபுலரியா நீங்க சொல்ல தெரியல கூட, லஸ்ட் பண்றானா இல்லைன்னா அருவருப்பு பண்றானா அப்படின்னு சொல்லி கண்ணுல பார்த்து, அந்த அழகை பார்த்து, அந்த அங்க அவயங்களை பார்த்து வரதுக்கு பார்த்து லவ் இல்ல, அது லஸ்ட். சொல்லுங்க, என்னது அது பேரு? அதுக்கு பேர் என்ன பேரு? இதுதான் எரேமியா சொல்றாரு, கர்த்தாவே என்னை குணமாக்கும், நான் அருவருப்பில் இருக்கிறேன், நான் அழுகி போயிருக்கிறேன், நான் குஷ்டரோகியா இருக்கிறேன், கர்த்தாவே என்னை குணமாக்கும், அப்போது குணமாவேன், கர்த்தாவே என்னை ரட்சியும், அப்போது ரட்சிக்கப்படுவேன். நான் மறுபடியும் சொல்றேன், ஏதேனில உனக்கும் உன் இளவயதின் மனைவிக்கும் நான் நடுவாக நிற்கிறேன் என்று சொல்லி கர்த்தர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்தார். இவன் என்ன பண்ணிட்டான்னா, கர்த்தரத்துக்கு தூரம் போட்டு கர்த்தரை தள்ளி விட்டு மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டான், இச்சித்து விட்டான். இந்த இச்சை ஏதேன்ல வந்தது. ஆனால் அன்புக்காகத்தான் மனிதனை சிருஷ்டித்தார், அன்புக்காகத்தான் கிறிஸ்து இயேசு நம்மை தேடி வந்திருக்கிறார். நான் இப்ப சொல்றேன், மனிதனுக்குள்ள கர்த்தரை தள்ளிடு, கர்த்தரை துதிக்காம நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து, அங்க ஆண்டவர் சபிப்பார் அவனை, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து லஸ்ட்ல மனுஷன் இச்சையில விழுந்து போயிட்டான். மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெரு. இவன் அறிவுல வந்தனா இவன் பெருமை கொள்றான். ஆக மரணம் ஏன் மனுஷனுக்கு வந்துச்சு, ஏன் இவன் பாதாளத்துக்கு போறான்? மனுஷனுக்கு மரணமே கிடையாதுங்க. தேவசாயில படைக்கப்பட்ட மனுஷனுக்கு மரணம் கிடையாது. ஆனா ஏன் இவன் பாதாளத்துக்கு போறான்னா, லஸ்ட். இப்ப இதனால தான் அந்த லஸ்ட், அந்த இச்சை தீர்ந்ததுமே சண்டை ஆரம்பிச்சது. அது ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷம். இன்னைக்கு குடும்பங்கள்லாம் எப்படி இருக்கு? இன்னைக்கு லவ் 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 இல்ல, லஸ்ட் லஸ்ட் லஸ்ட். வேணா அந்த வசந்த வகை, அந்த இங்கிலீஷ் பைபிள் அந்த வசனத்தை டிஸ்பிளே பண்றாத வாசிங்க பார்க்கலாம். 1 தெசலோனிக்கர் புத்தகம், நிறைய வசனம் இருக்கு, ஒன்னு மட்டும் காட்டுறேன், திருப்பிங்க. 1 தெசலோனிக்கர் புத்தகம், 1 தெசலோனிக்கர் புத்தகம் 4வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசி பார்க்கலாம். தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல, தேவனை அறியாத அஞ்ஞானிகளைப் போல மோக இச்சைக்குட்படாமல், மோக இச்சை. சொல்லுங்க, அந்த பொண்ணு மேல இவனுக்கு மோகம். இப்ப இங்க என்ன பண்ணிட்டான்னா, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க தவறி விட்டான். ஏதேன்ல வந்த பாவம் இது. உலகத்தில் இருக்கிற அத்தனை பேர் என்ன செய்வான்னா, தேவனை அறியாத, யாருங்க சொல்லு, யாருங்க? தேவனை அறியாத அஞ்ஞானி. அஞ்ஞானினா யாரு? சுயஞானம் உடையவன். இந்த அஞ்ஞானி என்ன செய்யறான்னா, என்ன இச்சைக்கு உட்படுறான்? மோக. இது 5வது வசனத்துல வருது பாரு. இது வந்து இங்கிலீஷ் பைபிள் 5வது வசனத்துல வரும். வாசிக்க போலாத 5வது வசனம் வாசி. அதுதான்டா 5டா, கரெக்டா? அதிகாரத்தை வெளியே வந்த 1 தெசலோனிக்கர் இங்கிலீஷ் பைபிள்ல 4:5 வாசிக்குவாங்க. லஸ்ட்னு போட்டுருக்கு பாருங்க, வாசிங்க. நாட் இன் த லஸ்ட் ஆஃப் பேஷன். லஸ்ட், LUST வர்தா, லஸ்ட். இதுதான் மனுஷன் பண்றது. இப்போ தெருவுல நாய் போதா, ஒரு பொம்பளை நாய் போதா, பட்ட நாய் போதா, இந்த ஆம்பளை நாய் என்ன பண்ணும்? அப்படியே ஸ்பிரிட்ல போய் பார்த்து, நான் உன்னை பார்க்கவே இல்லை, நான் உன்னை அப்படியே சொல்லும். அந்த உடம்ப பார்த்ததும் இந்த உடம்பு ஆட்டோமேட்டிக் ஈர்த்துடும். அதுக்கு இப்ப தான் லஸ்ட். லவ் பண்றாங்கன்னு சொன்னீங்கன்னா பிச்சிருவேன்.
எல்லா இன்பமும் என் கர்த்தர் கொடுத்ததுன்றதை தெரியாம மாட்டிக்கிறான். அந்த இச்சை தீர்ந்ததுமே பிரச்சனை ஆரம்பிச்சிடும். டைவர்ஸ். எப்பா நான் அவசரப்பட்டுட்டனே, காதலுக்கு கண்கள் இல்லை. எஸ், உண்மை. லஸ்டுக்கு எதிரா இது இல்ல, கண்ணு கிடையாது லஸ்டுக்கு, இச்சைக்கு. நல்லா கவனிங்க. நீங்க எல்லா டே க்ளோஸ குடுறா பாருங்க, அது வசனம் லஸ்ட் லஸ்ட் not in the lust of passion even as the Gentiles who know not God. தேவனை அறியாதவன் லஸ்ட்ல இருக்கிறான், தேவனை அறிந்தவன் அன்புல இருக்கிறான். ஆமென் சொல்லாமா? எல்லா இன்பமும் என் கர்த்தாவே நீர் கொடுத்தது. ஒரு ரகசியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவரே, எனக்கு ஒரு மனைவியை கொடுத்தீர். என் மனைவி எனக்கு இன்பமா இருந்தால் அந்த இன்பத்துக்கு காரணகர்த்தா நீர் ஆண்டவரேன்னு ஒரே ஒரு செகண்ட் உங்க மனசுல கர்த்தரை கொண்டு வந்துட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையில நீங்க இசைந்துருவீங்க. ஆமென் சொல்லாமா? நான் மறுபடியும் சொல்றேன், கர்த்தாவே, என் கணவன் எனக்கு இன்பமா இருந்தான். இந்த இன்பம் என் கர்த்தாவே, அப்படியே உங்களுடைய மைண்ட அப்படியே நீங்க கொஞ்சம் கிளியர் பண்ணி, இன்னைக்கு ஏன் கணவன் மனைவியால ஒன்னா இசைந்து வாழ முடியல தெரியுமா? லஸ்ட். கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற இருதயம் இல்ல, அதனால சாவு மனுஷனுக்கு. சாவை ஜெயிச்சவங்க தான் சபை யாருன்னா ஜெயம் கொண்டது. இந்த சபை உலக தோற்றத்துக்கு முன்பாக தேவன் தெரிந்து கொள்ளப்பட்டது. இது மீட்பின் சத்தியங்கள் பேசுகிற சபை. ஒரே ஒரு இடத்துல, ஆண்டவரே, இந்த லஸ்ட் இந்த மாம்ச இச்சை இருக்கு ஆண்டவரே, ஆனா என் இருதயத்துக்குள்ள நல்லா கவனிக்கணும். இங்க ரெபேக்கா ஈசாக்க பார்க்கவே இல்லை. ஈசாக்கு ரெபேக்கால பார்க்கவே இல்லை. ஆனால் ஈசாக்கு ரெபேக்காலை தன்னுடைய தாயின் கூடாரத்தில் அழைத்து கொண்டு போய் அவளை நேசித்தான். அத்புத லவ். இவர் இருக்கிறது கானான் தேசத்தில் இருக்கிறார், ரெபேக்கா இருக்கிறது சீரியா தேசத்தில் இருக்கிறாங்க. இன்னைக்கு ஏன் இன்பமாக வாழ்க்கை ஏன் இன்னைக்கு இன்பமாக இல்லை? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவில்லை. அன்பான தேவ ஜனமே, உன்னுடைய வாழ்வின் ஆதாரம் உன் அன்புக்குரியவர், உன் பாசத்துக்குரியவர், உன் நேசத்துக்குரியவர், உன்னில் அன்பு கூர்ந்து உனக்கான எல்லா இன்பத்தையும் கொடுத்தவர். நீ அனுபவித்த எல்லா இன்பத்திலும் ஒரே ஒரு செகண்ட் அப்பா நீர் கொடுத்த இந்த இன்பம் உமது அன்புக்காய் நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன். உன் மனசு சொல்லும் பாருங்க, உன் மனசு சொல்லணும். அன்னைக்கு உன் கணவன் மனைவி இசைந்துருவாங்க. எத்தனை பேர் சொல்றது புரியுது? ஒரு ஆமென் சொல்லாமா? கணவன் மனைவி இசைந்து விடுவார்களாக. அந்த இடத்துல அவரே உன் புகழ்ச்சி. இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமா இருக்கிறாள், இவள் மனுஷன் எடுக்கப்பட்ட மனுஷி என்னப்படுவாள் அப்படின்னு சொல்லி பயங்கரமா ரீல் விட்டாரு ஆதாமு. ஆனா இந்த மனைவியினுடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து விட்டு கர்த்தரை புறம்பே தள்ளிவிட்டான். கர்த்தரை துதிக்கவில்லை, இயேசு ராஜாவை துதிக்கவில்லை, கர்த்தருக்கு இன்பமான சங்கீதம் பாடவில்லை, கர்த்தரை ஸ்தோத்தரிக்கவில்லை. அதனால் தான் மனுஷனுக்குள்ள மரணம் நேரிட்டது. நான் இப்ப சொல்றேன், உங்க வாழ்க்கையில ஏற்பட்ட யாரோ ஒருத்தர் மூலமா தான் கர்த்தர் செய்வார். இந்த இன்பத்தை உனக்கு கொடுப்பார். 147 சங்கீதம் 1 வசனத்தை வாசிக்க பார்க்கலாம். 147 சங்கீதம் 1. கர்த்தரை துதியுங்கள், நம்முடைய தேவனை கீர்த்தனம் பண்ணுகிறது நல்லது, துதித்தலே இன்பமும் ஏற்றதும். துதித்தல் இன்பமா இருக்கிறது, அது ஏற்றதா இருக்கிறது. அன்பானவர்களே, துதித்தல், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஸ்தோத்தரித்தல், அது இன்பமானது, அது தேவனுக்கு ஏற்றது, அது சத்தியமா இருக்கிறது. அதை தான் நமது ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இப்ப நல்லா கவனிக்கணும். இப்போ அகாஸ்வேரு ராஜா வஸ்தியை கூப்பிடுறாரு. வஸ்தி, இங்க வாமா, உன் அழக எல்லார்கிட்ட காட்டு அப்படின்னு சொல்லி. இவள் வரமாட்டோம் போய் என்று சொல்லுகிறாள். உடனே அங்க என்ன நடக்குதுன்னா, அன்புனா என்ன? கொஞ்சம் உடன்படிக்கை தான் அன்பு. சட்டம் இருக்கும் அங்க. இன்னைக்கு சட்டமே கிடையாது. சட்டம் என்ன? ஒரு மனைவியானவள் கணவனுக்கு எல்லா காலத்திலையும் கீழ்ப்படியணும். கணவனுக்கு உபதேசம் சொல்றதுக்கு மனைவிக்கு நான் என்ன கொடுக்கல? அதிகாரம். எந்த பொண்டாட்டினா எனக்கு அப்படி இருக்கிறியா? சட்டம் உனக்குள்ள இருக்குதா? ஒரு கணவன் என்ன செய்யணும்? மனைவியை எல்லா அன்பு கூறணும். அவளை எந்த இடத்துல விட்டு கொடுக்க கூடாது. அவளுடைய வயிறு உன் வயிறா இருக்கணும். அவளுக்கு பசியா இருந்துட்டு நீ போயிட்டு ஹோட்டல்ல போய் நல்ல நைட் சில வயிற்று முட்டிங்கெல்லாம் இருக்கிறானுங்க. என்ன பண்ணுவானுங்க? பொண்டாட்டிங்க ஒண்ணும் பட்டினியா கிடக்கும். இவன் நல்லா போயிட்டு நல்லா தெருவா ஊரா போய் சுத்தி நல்லா தின்னுட்டு யாப்ப ஓட்டுன்னு நிற்பான். இப்ப கர்த்தர் சொல்லுவார், இது ஒரு உடம்பு சரியில்லாம ஜுரம் எடுத்துக்கின்னு அப்படியே குளிர் நடுங்கின்னு கிடக்கும். இவன் ஜாலியா ஊரை சுத்தின்னு இருப்பான். அப்படி இல்லைன்னா ஃப்ரெண்ட்ஸை கூட சேர்த்து விளையாடுறதுக்கு போய் சுத்துறது.
கத்த கவனி, இந்த நல்ல கவனிங்க. அன்புனா என்னன்னா உள்ள சட்டம் இருக்கும், சட்டம் வேலை செய்யும். அந்த சட்டம், அந்த வார்த்தை என் கர்த்தர். நல்ல கவனி, இன்னைக்கு ஒவ்வொரு இன்பத்துக்கும் நீ ஸ்தோத்திரம் பண்ணு. உன் வீட்டுல வாரம் உன் வீட்டு கூட்டம் வச்சு ஆண்டுக்கு ஸ்தோத்திரம் பண்ண. நீ தெரியுமா, வாரம் வருஷத்துல ஒரு முறை ஒரு கல்யாண நாள கூட எனக்கு கொடுத்து என் மனைவிக்கு ஸ்தோத்திரம் பண்ண தெரியல. உங்களை எல்லாம் அதுக்கு தானே உபதேசம் பண்ணி கொடுத்துன்னு இருக்கிறோம். நம்ம துதித்தலே இன்பமும் ஏற்றதுமா இருக்குது. அந்த இன்பம், அது இன்பம். அது அகாஸ்வேரு ராஜாவை வஸ்தி வரமாட்டோன்னு சொல்லிட்டா. உடனே அங்க சட்டம் ஒண்ணு கூடுது. அங்க என்ன அன்புல இருக்கணும். தேவன் அன்பாகத்தான் இருக்கிறாரு. உன் மேல அன்பு கூர்ந்து உனக்கான அத்தனை இன்பத்தையும் தேவன் கொடுத்தாரு. உலகத்தான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பானா? அவன் மோக இச்சையில் இருப்பான். நீ பொண்ணு சிவப்பாகுதா, பொண்ணு நல்லா அழகா இருக்குதா, பொண்ணு கூட எவ்வளவு டௌரி வரும், எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க, இதை பார்த்து செய்யறவன் தான் நரகத்துக்கு போறான். ஆனால் தேவனை அறிந்திருக்கிற நாம் எப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும்? பரிசுத்த நடக்கை நமக்குள் இருக்க வேண்டும் என்று தேவன் சொல்கிறார். ஆக உன் இருதயம் இன்னைக்கு நல்லா, நான் ரொம்ப பேசல, நான் முடிக்கிறேன், அதை முடிச்சுட்டு போறேன். உன் மனசுல ஒவ்வொரு இன்பத்தை நீ அனுபவிச்ச ஒவ்வொரு இன்பத்துக்கும் உன் பிள்ளைக்கு நீ சொல்லி கொடுத்துட்டுன்னு வச்சுக்கோ. அதாங்க ஜீவன், அதான் சத்தியம், அதான் ஏற்றது, அதான் இன்பமானது. ஒவ்வொரு இன்பத்துக்கும் கர்த்தரை இயேசுராஜா ஸ்தோத்திரம் பண்ணிருப்பேன்னு வச்சுக்கோ. இருதயத்துல ஒவ்வொரு இன்பத்துக்கும் நீ ஜெயிச்ச, உனக்கு மரணம் கிடையாது. அவர் தான் ஜீவன், அவரே உன் புகழ்ச்சி. எந்த மனுஷனோ எந்த பொருளோ கிடையாது. இயேசு ராஜா நீர் கொடுத்தது. எல்லா காலத்திலும் கர்த்தரை நான் எக்காலத்தில் ஸ்தோத்தரிப்பேன். அவர் துதிகள் எப்போதும் என் இருதயத்தில் இருக்கும், என் வாயில் இருக்கும். இதை நீ பண்ணிட்டுனா வருகையில போயிடலாம். நான் அன்பாய் சொல்றேன், உட்காந்து உபவாசம் பண்ணி உங்க மனதை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஆண்டவரே, ஒவ்வொன்றும் நீர் கொடுத்தது அல்லவா? இந்த மனமகிழ்ச்சி இருந்தா தானே நீ பிதாவை பார்க்க முடியும். இந்த மனமகிழ்ச்சி இல்லாம நீ போய் அங்க போய் என்ன பண்ணி உட்கார்ந்துருக்க போற, என்ன கிழிக்க போற? இந்த ஒவ்வொன்றிலையும் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அந்த ஸ்தோத்திரம். அப்ப என்ன பண்றாங்கன்னா, அகாஸ்வேரு ராஜா ஜெயங்கொண்டவர், அகாஸ்வேரு ராஜா வெற்றி பெற்றவர், பிரமாணத்தில் வெற்றி பெற்றவர். அது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பனை. இந்த வஸ்தி நியாயப்பிரமாண சுயநீதி இஸ்ரவேலுக்கு ஒப்பனை. அவளை தள்ளிவிட்டு என்ன சொல்றாங்க தெரியுமா? சட்டம் இருக்கணும், சட்டம் உள்ள வேலை செய்யணும். என் புருஷன் எனக்கு என்ன துரோகம் பண்றேன் அதெல்லாம் தேவையில்லை. ஆனா என் கர்த்தருடைய பிரமாணம் எனக்குள் இருக்கிறது. என் புருஷனை நான் ஒரு வினாடி கூட நான் குற்றப்படுத்த மாட்டேன். என் மனைவி எனக்கு என் மேல என்ன அன்பு கூறுறா, என்ன பண்ண, அதெல்லாம் தேவையில்லை. ஆனா என் மனைவியை அன்பு கூற வேண்டும் என்கிற பிரமாணம், சட்டம், அது எனக்குள் இருக்குது. சட்டம் இல்லாதவன் கானானியன், அவன் வெளியே இருக்கிறான். ஆனா அவன் கையில பைபிள் இருக்கு. இன்னைக்கு சட்டம் இருக்கா உன் இருதயத்துக்குள்ள? மனசாட்சி இருக்கா? இன்னைக்கு உன் மனசாட்சி தாங்க சட்டம், அது இருதயத்தில் இருக்கு. அந்த சட்டம் என் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அங்கே வஸ்தி வரமாட்டேன்னு சொன்னதும் அங்க வாசிங்க, எஸ்தரின் புத்தகத்தை திருப்பி கொள்ளுங்க. எஸ்தரின் புத்தகம் 1வது அதிகாரத்துல அங்க சட்டம்ன்ற ஒரு வார்த்தைங்க ஒன்று வரும். எந்த வசனம் தெரியுமா? 16 வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அந்த வசனம் மட்டும் டைம் இல்லை நமக்கு. அப்பொழுது 15 ராஜாவாகிய அகாஸ்வேரு பிரதானிகள் மூலமாய் சொல்லி அனுப்பின கட்டளை. சொல்லுங்க, என்னது கட்டளை? மனசாட்சி. இப்ப பாருங்க, நோவாவின் நாட்கள் எப்படி நடந்தா அப்படியே மனுஷகுமார் நாள்லயும் இன்னைக்கு பொண்டாட்டிய பைக்ல உட்காரச்சுனால போக முடியுதா? சில ஆளு இருக்கான், சில ஆளு பொண்டாட்டிய பைக்ல உட்காரச்சு போது ரொம்ப பிரிஸ்டேஜ் அவனுக்கு ரொம்ப. என்ன, இவன் போயிட்டு சைட் அடிக்க முடியாது, மொத்த பொம்பளை சைட் அடிக்க முடியாதுல்ல. இவன் பொண்டாட்டிகளை பைக்ல வச்சுன்னு போறதுக்கு, பொண்டாட்டி கூட போறதுக்கே ரொம்ப வெக்கப்படுவான். நான் உங்க அன்பா சொல்ற, பிரமாணம் உள்ள இருக்கணும், இருதயத்துக்குள்ள பிரமாணம் இருக்கணும். சில பொம்பளைகளை பார்த்து வீட்டுக்காரனை கூட பார்த்து வெக்கப்படுவாளுங்க. அதுல பேய், அது பொண்டாட்டியே கிடையாது, அது பொம்பளையே கிடையாது. என் கர்த்தர் கொடுத்து என் புருஷன்ற பிரமாணம் உள்ள இருக்கணும். இது கர்த்தர் கொடுத்தது. அங்க சொல்றாரு பாருங்க, அங்க ராஜா சொல்லி அனுப்பின கட்டளையின்படி ராஜஸ்திரியாகிய வஸ்தி செய்யாமற் போனது நிமித்தம் தேச சட்டத்தின்படி சட்டம். நல்ல கவனி, இருதயத்துக்குள்ள சட்டம் வேலை செய்யணும். இது வேலை செஞ்சாதான் அங்கே அன்பு உள்ள வரும். இப்ப நல்லா சொல்றது எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அருவருப்பு என்ன அழிஞ்சிடும். இந்த லஸ்ட், இச்சை அழிஞ்சிடும். இச்சை ஏன் மனுஷனுக்கு அழி வருது? ஏன் இந்த உடல் மண்ணு தின்னுது? இப்போ எத்து போய் சுடுகாட்டில் போட்டதும்
சுடுகாட்டில் போட்டதும் அந்த உடலை ஒரு வாரம் கழிச்சு போய் தோண்டி எடுங்க, அந்த உடம்புல இருக்கிற ஒரு சதை கூட இருக்காது. ஏன் அழியுதுன்னா இச்சை வந்து லஸ்ட் அழிஞ்சிடும், லஸ்ட் அழிஞ்சிடும். இவன் என்ன பண்றான்னா வெளி தோற்றம் மேல் தோற்றத்தை பார்த்து இச்சிக்கிறான். அந்த இன்னைக்கு ஏன் வந்து நிறைய குடும்பங்கள்ல இன்னைக்கு ஒண்ணு சேர முடியல, ஏன் இன்னைக்கு குடும்பங்கள் கணவன் மனைவியா ஒன்று சேர்ந்து வாழ முடியல அப்படின்னா அவன் லஸ்ட்ல போய் அவன் என்ன பண்றான், கர்த்தரை தள்ளிட்டான். கர்த்தர் கொடுத்தவள், இதெல்லாம் இந்த சத்தியத்துல நான் வந்து பலமுறை பிரசங்கம் பண்ணியாச்சு. என் தேவன் கொடுத்த என் மனைவின்ற பார்வை அவனுக்கு இல்லாதனால்தான் மனைவியை நேசிக்க முடியல. குடும்பத்தை வந்து சரியா கணவனுடைய குடும்பத்தை ஏன் இன்னைக்கு கட்ட முடியல. நான் பேசுறதெல்லாம் நியாய திருப்பு நாள்ல இந்த சத்தியத்துக்கெல்லாம் நீங்க ஒப்பு கொடுத்தீங்கன்னா நியாய திருப்பு எங்க துவங்க போகுது, சபையில இந்த சத்தியத்துக்குலாம் உங்க தலையை கொடுத்து நீ ஒப்பு கொடுத்துட்டுனா இங்க ஃபர்ஸ்ட் கர்த்தர் உன்னை கரெக்ஷன் பண்ணி மேல கூட்டின்னு போயிடுவார். சபையில தான் நியாய திருப்பு துவங்க போகுது. அப்படிலாம் நியாய திருப்பு நாள கணக்கு கொடுக்க வேண்டியிருக்கும். என்ன பிரச்சனை, இயேசு கிறிஸ்துவினுடைய சத்தியத்தை நீ அறிஞ்சா மட்டும்தான் அவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். எல்லாவற்றிலும் கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் செலுத்துறனா உனக்குள்ள ஜீவன் இருக்கிறது. அன்பானவர்களே, இப்ப கர்த்தர் இங்க சொல்லி முடிக்கிறார், இங்க அந்த சட்டத்தை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த இன்பம் இருக்க வேண்டும். தேவனாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை புகழ்ந்து அவரை புகழ்ந்து அவர் நாமத்துக்கு எல்லா நேரத்திலும் ஸ்தோத்திரம் செலுத்த நீ அனுபவிக்கிற எல்லா இன்பத்துக்கும் அவர் தான் காரணகர்த்தா. நம்ம ஆளுக்கு என்ன பண்ணுவோம்னா சர்ச்சில் வந்து கர்த்தர் செஞ்ச நன்மைக்கெல்லாம் ஸ்தோத்திரம் செலுத்த மாட்டாங்க. எனக்கு அடுத்தது வேணும் அவர் கொடுக்க சொல்லு. நீ தேவ சமூகத்தில் எப்படி வரணும்னு தேவன் விரும்புறார் தெரியுமா? 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தை வாசிப்பாலாம். 100ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். 100ஆம் சங்கீதம் 4ஆவது வசனம் வாசி. அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிராகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க பயங்கரமான நெருக்கப்பட்ட சூழ்நிலையில பயங்கரமான பெரிய காரியங்களை உன் வாழ்க்கையில பயங்கரமான பெரிய காரியம் உன் வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு வினாடியும் பயங்கரமான பெரிய காரியங்கள் தான். அப்ப நீ யாரை ஸ்தோத்தரிக்கணும்னா கர்த்தரை ஸ்தோத்தரிக்கணும். அவரை புகழ்ந்து அவரை புகழ்ச்சி அவன் மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம். என் மேல எவ்வளவு அன்பு ஆண்டவரே. இதுவரைக்கும் பயங்கரமான காலத்தை நான் கடந்து வந்தது. பயங்கரமான உலகங்க, பொல்லாத உலகம். எந்த நேரத்துல யாருக்கு எப்படிப்பட்ட ஆபத்து வரும்னே தெரியாது. பயங்கரமான பொல்லாத உலகத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனா என் கர்த்தர் பெரிய பயங்கரமான காரியங்களை இதுவரைக்கும் என் வாழ்க்கையில செய்திருக்கிறார்னு சொல்லி காலையில எழுந்து ஜெபம் பண்றோமே, காலையில எழுந்து தேவ சமூகத்தில் நிற்கிறோமே, என்ன காரணம்? எனக்கு எவ்வளவு இன்பமா இருக்குது ஆண்டவரே. என் வாழ்க்கையில இதுவரைக்கும் நீங்க கூட நடத்தி வந்தீங்களா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நிக்கிறதுக்கு நீங்களா நிக்கிறீங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களை கர்த்தர் வர்த்திக்க செய்வாராக. உங்கள் பிள்ளைகளை அப்படியாக இந்த சத்தியத்துக்கு நேராக கொண்டு போய் அந்த பிள்ளைகளை துதிக்க செய்றீங்க. அதுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன். அததான் எசேக்கியேல் சொல்றாரு, இதை ஒவ்வொரு தகப்பனும் தம் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கணும். எடுத்து வாசி அந்த வசனம் மறுபடியும். ஏசாயா புத்தகம் 38 18 19 வாசிங்க. ஏசாயா 38 18 19 வேகமா வாசிங்க. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது. குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பது இல்லை. வசனத்தை சொல்லி கொடுக்கணும் பிள்ளைங்களுக்கு. குழியில் இறங்குறவன் பாடி எடுத்துட்டு நம்மளாம் மரணத்தை ஜெயங்கொண்டவர்களாய் நாமெல்லாம் உயிரோடுவே அப்படியே மகிமை அடைஞ்சு மேல போக போறாங்க. ஆமென் சொல்லாமா? அதுக்காகத்தான் கர்த்தர் நம்மை விசேஷ விதமாய் அழைத்திருக்கிறார். அடுத்த வசனம், நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தியத்தை தெரிவிப்பான். இத பாரு, காலையில வந்து வாலிப பிள்ளைங்களை வந்து 5 மணிக்கு இங்க ஆராதனை இருக்கு. 5 மணிக்கு இங்க வந்து பிரைசிங் அண்ட் வர்ஷிப், அதாவது பிரைசிங் அண்ட் பிரேயர் இருக்கு. 5 மணிக்கு எழுந்து இங்க ஜெபிக்கணும்னா நீ எத்தனை மணிக்கு பிள்ளைங்களை எழுப்பி அனுப்பணும்? 4:50க்குலாம். நான் என்ன சொல்றேன்னா, உங்க பிள்ளைங்களுக்கு நீ இதை சொல்லி கொடுக்கலன்னா உங்களுக்கு இந்த ஞானமே கிடையாது. அந்த பிள்ளைங்க 5 மணிக்கு வந்து இன்னைக்கு தேவ சபையில வந்து உட்கார்ந்து அந்த தகப்பன் தான் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுப்பான். நீ மீட்கப்படாம உன் பிள்ளைங்க மீட்கப்படாது.
நீ எந்த அளவுக்கு கர்த்தரை நீ ஸ்தோத்தரிக்கிற, ஒவ்வொரு காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற. இது சத்தியம். இது சத்தியத்துக்காக தான் தேவன் மனுஷனை சிருஷ்டித்தார். இவன் சத்தியத்தை புறமே தள்ளிட்டான். உன் பிள்ளை மற்ற காரியத்தெல்லாம் பயங்கரமா பண்ணுது. உன் பிள்ளை சத்தியத்தின்படி ஒவ்வொரு காரியத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்தரிக்கலன்னு வச்சுக்கோ. இப்ப வாலிப பிள்ளைங்கலாம் சர்ச்சில் உட்காந்து படுத்து காலையில எழுந்து ஜெபம் பண்ணுங்கப்பா அப்படின்னு சொல்லி விட்டா, இவ கத்துவா. நமக்கு நல்லா தெரியும், ஒருத்தனும் அசைய மாட்டான். நான் என்ன சொல்றேன்னா, இது உங்க வேலை, நீங்க செய்ய வேண்டிய வேலை. நீங்க ஒன்னுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாம வீணா போனவங்கன்னு தெரிஞ்சுதான் சரி இதுல எதுனா பண்ணலாம். இவனுக்கு நல்லா தின்னுபுட்டு தூங்க 5 மணிக்கு கூட எழுந்துக்க மாட்டானுங்க. இப்ப யாருடைய வேலை? தகப்பனுடைய வேலை இது. அந்த புள்ள கெட்டு போகிறதுக்கான 100% பொறுப்பு நீதான். இப்போ பொம்பளை பசங்களாவது கொஞ்சம் கூப்பிட்டுக்கிட்டு எதனா பண்ணாங்கன்னா கொஞ்சம் 5 நிமிஷம் டிலே பண்ணி ஏதோ ஒன்று வர்ஷிப் பண்ணுதுங்க. இவனுக்கு ஜபம்னாக்கா கசப்பு, தேவ சமூகமே தெரியல, தகப்பன் சரி கிடையாது. அந்த பிள்ளைகளுக்கு துதியை சொல்லி கொடுக்கணும். ஸ்தோத்திரம் பண்ணு, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு, நம்ம தேவ ராஜ்யத்துக்குள்ள போக போறோம். உன்னை பெருமைப்படுத்தாத, கர்த்தருடைய சமூகத்தில் போய் நில்லுன்னு சொல்லி கர்த்தரை புகழ்ந்து, கர்த்தரை புகழ்ச்சியோட அவருடைய சத்தியத்தின்படி நிற்கணும். சத்தியம் அவருக்கே புகழ்ச்சிங்க. சத்தியத்தில் நடக்கிறதுங்க அவருக்கு புகழ்ச்சி. நான் சத்தியம் நடத்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிட்டேன்னு வச்சிங்களேன், உங்க வாழ்க்கையில ஜீவனுங்க. உனக்கு கர்த்தர் செஞ்ச நன்மைகளுக்கு உன்னால ஸ்தோத்திரம் பண்ண முடியல, எப்படி நெக்ஸ்ட் நன்மை எப்படி உனக்கு வரும்? நீ கர்த்தரையே உள்ள கொண்டு வரலையே. உனக்கு கர்த்தர் செய்த நன்மைக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. 111 சங்கீதம் 10 வசனம் வாசிங்களேன். 111 சங்கீதம் 10 வசனம். கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனைகளின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவருடைய கற்பனைகளின்படி செய்யறவனுக்கு என்ன புத்தியா? நல்ல புத்தி. இந்த தகப்பன் சத்தியத்தை அறிந்துக்கணும். பாருங்க, எல்லா குடும்பத்திலையும் நிறைய பேர் என்ன பண்றாங்கன்னா, பெண்கள் நிறைய ஹேண்ட் ஓவர் பண்றீங்க. பெண்கள் வாய்ஸ், சில வீட்டில் பார்த்தீங்கன்னா பெண்கள் தான் வாய்ஸ் பயங்கரமா பண்ணுவாங்க. அது நான் உண்மையா சொல்றேன், அது குடும்பமே கிடையாது. நீ பெரிய ஞானியா கூட இருந்துக்க, ஆனா உன் புருஷனை தான் நீ முன்னிறுத்தணும். அதுக்கு என்ன காரணம்னா, புருஷன் சரி கிடையாது. புருஷன் என்ன பண்றான்னா, சத்தியத்தை அறியல. நீ சத்தியத்தை அறியும் எப்படி உன் பொண்டாட்டி புள்ளிய நடத்துவ? புருஷன் தான் சத்தியத்தை அறிந்து, அந்த புருஷன் தான் அந்த வீட்டுக்கு பாஸ்டர். ஒவ்வொரு குடும்பமும் சபையில ஒரு அங்கமா இருக்கிறீங்க. உன் குடும்பத்துக்கு நீ தான் பாஸ்டர். நீ ஊழியக்காரனோட நல்ல ஐக்கியமா இருந்து சத்தியத்தை கத்துக்கணும். வீட்டுல போய் பொண்டாட்டி பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்து அவங்கள பழக்க வைக்கணும், அவங்கள தேவராஜ்யத்துக்கு தயார்படுத்தணும். காலம் ரொம்ப சமீபமாயிருச்சு. இப்பயாவது விழித்து கொள்ளுங்க. நீ பைபிளை வாசிக்கிறதே கிடையாது, சத்தியத்தில் நடக்கணும். அந்த வசனம் மறுபடியும் வாசி. கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம், அவருடைய கற்பனையின்படி செய்கிற யாவருக்கும் நற்புத்தி உண்டு. அவருடைய கற்பனையின்படி செய்யறவனுக்கு நல்ல புத்தி இருக்கு. அவர் புகழ்ச்சி என்றைக்கும் நிற்கும். அவருடைய புகழ்ச்சி என்றென்றைக்கும் நிற்கும். அல்லேலூயா. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. உனக்கு நல்ல புத்தி இருக்குதுன்னா அவருக்கு என்னன்னைக்கும் புகழ்ச்சின்னு சொல்லி உன் மனசு சொல்லும் பாருங்க, அதுதான் நல்ல புத்தி. உன் வாழ்க்கையில நீ பிறந்த நாள் முதற்கு உன் கரு சிதையாமல் உன்னை பாதுகாத்து, உன்னை நேசித்து, உனக்கு நல்ல இன்பமான காரியங்களை கொடுத்து, எல்லாவற்றையும் செய்து முடிக்கிற உனக்கு ஞானத்தையும் அறிவையும் புத்தியும் கொடுத்து. பிரசங்கியின் புத்தகம் 2ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தை வாசிங்களா. 26வது வசனமா? பிரசங்கி 2 கடைசி வசனம் வாசியாத எல்லா இடத்து வாசி. தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாய் இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் தருகிறார். எதை கொடுக்கிறாரா? அவனுக்கு ஞானமும் அறிவும் இன்பத்தையும் கொடுக்கிறாராம். உனக்கு ஞானமும் அறிவும் இருந்துச்சுன்னா இந்த இன்பத்துக்கு காரணகர்த்தா என் கர்த்தர், மகிமையெல்லாம் அவருக்கே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவ? நீ அவரை நீ உயர்த்துவ. உன் வாழ்க்கையில கிடைத்த அத்தனைக்குமே இயேசு கிறிஸ்து மட்டுமே காரணகர்த்தா என்பதை புரிந்து கொள்ளுங்கள் அன்பானவர்களே. இன்றைக்கு எல்லாருடைய வாழ்க்கையில ஏன் இன்னைக்கு கடன் பிரச்சனை? இந்த காசு என் கர்த்தர் கொடுத்தது ஆண்டவரே, இது நீங்க கொடுத்தது ஆண்டவரே, நான் சம்பாதிச்சு வாங்கின இந்த பணம் என் கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம். உன் மனசு சொல்லல,
நீ சம்பாதிக்கிற பணம் எல்லாம் இன்னைக்கு வீணஸ் அப்படியே கரைஞ்சி போகுது. ஹாஸ்பிட்டலுக்கும் போலீஸ் ஸ்டேஷனுக்கும் அல்லது மற்ற வீணா கரைஞ்சி போகுது. இதுக்கு என்ன காரணம்னா உன் இதயத்துக்குள்ள கர்த்தரை துதிக்கிற துதி இல்லை. என்னைக்கு நம்ம தேவ சமூகத்துல தேவனை மறந்தும் அது மரணம். இது நல்லா கவனிச்சு, இது மரணம். இது எது ஜீவன் என்றால் அவரை எல்லா காலத்துல ஸ்தோத்திரம் பண்ணி அவரை உயர்த்துகிற அந்த உயர்வுல தான் எல்லாமே இருக்கிறது. அப்ப ஏன் இன்னைக்கு கணவனுக்கு மனைவிக்கு பிரச்சனை வருது? ஏன் அப்படியே அடுக்குறாங்க மனைவி மேல கணவன் மேல பிரச்சனைனா உன் இதயத்துக்குள்ள மரணம் இருக்குது. நீ லஸ்ட்ல பாக்குற, லவ்ல பார்க்கல. லவ் என்பது அது தேவனுடைய அன்புல பூர்ணப்பட்டவங்களுக்கு தான். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாதவன் தேவனை அறியான். தேவனை அறிஞ்சவனுக்கு தான் அவனுக்குள் தான் காதல் இருக்கிறது, அன்பு இருக்கிறது. மீதி எல்லாம் உலகத்துல லஸ்ட். சும்மா காட்டி வீணா மாட்டிக்காதீங்க. அப்ப இன்னைக்கு ஏன் இவ்வளவு பிரச்சனைகள் குடும்பத்துலன்னு சொன்னா, தேவனை மனைவி காலையில போயிட்டு மனைவிக்காக எத்தனை பேர் ஸ்தோத்திரம் பண்றீங்க? உன் மனசார என் இன்ப ஆண்டவர் என் மனைவி. எத்தனை பேர் உன் கணவனுக்காக ஸ்தோத்திரம் பண்றீங்க? நான்லாம் என் ஜபத்துல ஒரு நாளைக்கு நான் 5 முறை உட்காந்து ஜெபம் பண்ண கூட ஜபத்தை முடிக்கும் போது என் மனைவிக்காக என் பிள்ளைங்களுக்காக ஸ்தோத்திரம் பண்ணாம நம்ம ஜபத்தை முடிக்கவே மாட்டேன். அன்பாய் சொல்றேன். இதை நீங்க செய்ய ஆரம்பிச்சீங்கன்னாவே கணவன் மனைவிக்குள்ள ஒரு நல்ல ஒரு அந்யோன்ய ஐக்கியம் வந்துடும். கர்த்தரை நீங்க உயர்த்தாததுனால, கர்த்தருக்கு நீங்க ஸ்தோத்திரம் செலுத்தாததுனால வந்த பயங்கரமான போராட்டம். ஒரு சம்பவத்தை சொல்லி முடிக்கிறேன். இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்து விட்டார்கள். யூதர்கள் மீறல் செய்து விட்டார்கள். அவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினார். நேபுகாத் நேச்சார் என்கின்ற அவருடைய ஊழியக்காரன் என்று கர்த்தரை சொல்றாரு. நேபுகாத் நேச்சாரை கொண்டு வந்து யூதேயா தேசத்தில் இருக்கக்கூடிய இந்த ஜனங்களை அடித்து தேவாலயத்துல தரைமட்டமாக்கி, ஏன்னா இவன் வாயில தான் என்ன பண்றான், ஸ்தோத்திரம் ஏசப்பா அப்படின்னு சொல்றான். ஆனா இவன் கட்டளையை கை கொள்ள மாட்டான். சட்டம் அவனுக்குள்ள இல்லை. இவன் எங்க தேவாலயத்தை பாத்தியா, எங்க ஆலயத்தை பாத்தியா, சர்ச்சி நாங்களா ஜீவவாசல் ஜப வீட்டுக்கு போறோம், இந்த பெருமை மட்டும்தான். ஆனா ஒன்னும் சொல்ற பிரசங்க ஒன்னும் வேலை செய்யல. கர்த்தர் என்ன பண்ணார்னா, நேபுகாத் நேச்சார் என்கின்ற ஒரு பயங்கரமான பராக்கிரமசாலியை கர்த்தர் அந்த பாபிலோன் ராஜாவை நல்லா உயர்த்தி இந்த யூதர்களை அடிக்கும்படியா கர்த்தர் அவர்களுக்கு அனுமதி கொடுத்தார். அப்ப இவர் என்ன பண்றாருன்னா, வந்து யூதர்களை எல்லாம் அழிச்சு தேவாலயத்தில் அழிச்சு அந்த எல்லாத்தையும் தரைமட்டமாக்கி தீ கொளுத்தி இந்த யூதர்களை எல்லாம் சிறைகளாக பிடித்து கொண்டு போகிறார். அங்க போனதும் பாபிலோன் என்பது உலக பெரிய சாம்ராஜ்யமாக கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். கர்த்தர் தான் கொடுக்கிறார். இந்த மகா பாபிலோனுக்கு கர்த்தர் தான் கொடுத்தார் என்பது அறியல. கர்த்தரை துதிக்கவில்லை. இவன் கர்த்தரை துதிக்கல. ஆனால் இவன் பிறந்தது, இவனை வளர்த்தது, இவனுக்கு எல்லாத்தையும் செஞ்சது, இவனுக்கு ராஜ்யத்தை ஒப்பு கொடுத்தது எல்லாமே யார் தான் கொடுத்தது? கர்த்தர் தான் கொடுக்கிறாரு. இவன் என்ன பண்றான்னா, எல்லாரையும் அடிமைப்படுத்தி கொண்டு பெரிய உலக சாம்ராஜ்யத்தை வைத்துக் கொண்டிருக்கிறான். ஒரு நாள் ஆண்டவர் இவனுக்கு ஒரு பயங்கரமான சொப்பனத்தை கொடுக்கிறார். தானியேல் இப்ப அங்கதான் இருக்கிறார், பாபிலோன்ல இருக்கிறார். தானியேலுக்குள்ள விசேஷித்த அபிஷேகம் இருந்தபடினால எல்லா சொப்பனங்களுக்கும் விளக்கத்தை கொடுக்கிறார். இந்த நேபுகாத் நேச்சாருக்குள்ள ஒரு சொப்பனம். அது என்னன்னா, ஒரு பயங்கரமான பெரிய விருட்சம், ஒரு பெரிய மரம். அந்த மரம் நல்லா வளர்ந்து நிக்குது. அந்த மரத்துக்குள்ள பயங்கரமான கிளைகள். அதனுடைய உயரம் பார்த்தீங்கன்னாக்கா வானத்தை அளாவக்கூடிய உயரமாக இருக்கிறது. அதனுடைய கிளைகளை பார்த்தீங்கன்னா பூமியின் எல்லைகள் எட்டக்கூடிய கிளையா இருக்கிறது. அதனுடைய இலைகளை பார்த்தீங்கன்னா செழிப்பா இருக்கிறது. அதனுடைய கனிகளை பார்த்தீங்கன்னா அவ்வளவு பயங்கர மகிமையாக இருக்கிறது. எல்லா அதாவது எல்லா மிருகங்களும் ஜீவராசிகளும் அதனுடைய நிழல்ல வருகிறது. எல்லா விதமான பறவைகளும் அதனுடைய அந்த மரத்தினுடைய கூட்டுல நிற்கிறது. பயங்கரமான ஒரு செழிப்பில் இருக்கிறது. அவன் சொப்பனத்துல கவனிங்க, அவன் சொப்பனத்துல திடீரென்று ஒரு காவலாளி வருகிறான். இந்த மரத்தை வெட்டி போடுங்கள், இதனுடைய கிளைகளை வெட்டி போடுங்கள், ஆனால் வேரை மாத்திரம் விட்டு வையுங்கள், அந்த வேருக்கு வெண்கல இரும்பு விலங்கு போட்டு பூட்டி வையுங்கள், சில காலம் சென்ற பிற்பாடு விடுதலை கொடுங்கள் என்று சொல்லி ஒரு பயங்கரமான சொப்பனத்தை இங்கே இந்த நேபுகாத் நேச்சார் காண்கிறான். அதை கண்டதுமே இவனுக்குள்ள பயங்கரமான திகில். இந்த சொப்பனத்துக்கு விளக்கத்தை யாராவது சொல்லுவாங்களான்னு சொல்லிட்டு ஜோசியரை, கல்தேயரை, அப்புறம் நாள் கணிக்கிறவங்கள, இப்படிப்பட்ட சூனியக்காரன் எல்லாரையும் கூப்பிட்டு இந்த சொப்பனத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா அவனுக்கு ஒண்ணுமே தெரியல.
யாருக்குமே ஒண்ணும் தெரியல. இந்த நேபுகாத் நேச்சார் நடுங்கி கொண்டு திகிலோடு கொண்டு இருக்கிறான். அந்த நேரத்தில் விசேஷித்த அபிஷேகம் பெற்ற தானியேலை அழைக்கிறார்கள். தானியேல் வந்து இந்த காரியத்துக்கு விளக்கம் கொடுக்கிறார். நல்ல கவனிங்க, என்ன விளக்கம் கொடுக்கிறாரு? ராஜாவே, இந்த காரியம், இந்த சொப்பனம் உடைய சத்துருவுக்கு பலிக்கட்டும் ராஜாவே, இது உமக்கு பலிக்க வேண்டாம். என்னப்பா சொல்ற? ஆமா, உமது ராஜ்யம் பிடுங்கப்படும், உம்மை வெட்டி வீழ்த்துவார்கள், நீ வெட்டி வீழ்த்தப்படுவீர். நீர் மனுஷனுடைய இருதயத்திலிருந்து தள்ளப்பட்டு, உன் இருதயம், நல்லா கவனிங்க, உன் இருதயம் மனுஷ இருதயத்திலிருந்து தள்ளப்பட்டு மிருகத்தினுடைய இருதயமாய் மாறும். ஏன் அப்படின்னா, இந்த மிருகத்துக்கு தாம் அனுபவித்த இன்பத்துக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க தெரியாது. ஒருத்தன் நல்லா பெரிய படிக்கிறான், பணக்காரன் ஆகிறான், பெரிய செல்வ செழிப்பன் ஆகிறான், வீடு கட்டுறான், ஆஸ்தியை சேர்க்கிறான், பிள்ளைகளுக்கு சேர்த்து வைக்கிறான், அவன் தன்னைத்தான் புகழுகிறான். அவன் அத்தனை பேருமே மிருகம். சபையில் இருக்கிறவெல்லாம் மனுஷனாக தேவனை உயர்த்த வேண்டும். இப்போ தானியேல் சொல்றாரு, இது உமது சத்துருக்கு பலிக்கட்டும், உங்களுக்கு வேணாம். என்ன நடக்க போகுது தெரியுமா? கவனிங்களேன், இந்த நேபுகாத் நேச்சாருடைய இருதயமே மாறுது. மனுஷ இருதயத்திலிருந்து தள்ளப்பட்டு மிருக இருதயமாக இந்த நேபுகாத் நேச்சாருக்கு உள்ள வருது. அவர் மாட போல ஆட போல பனியில 7 வருஷம் பனியில நனைஞ்சு பிள்ளை தின்றான், வைக்கோல தின்றான் ஒரு மனுஷன். கர்த்தர் அப்படிப்பட்ட நியாய தீர்ப்பை கொடுத்தார். ஏன்னா இயேசு ராஜாவை அவன் ஸ்தோத்தரிக்கல. இன்னைக்கும் ஒவ்வொரு மனுஷனும், நீ சபையில உட்கார்ந்திருப்ப, ஏசப்பாவுடைய வருகையில நாம் பங்கெடுக்க வேண்டுமே ஆனால் உன் இருதயத்துக்குள்ள துதி உண்டாயிட்டுக்குமேனா, துதி வந்துருச்சுன்னா, நீ அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்கு அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லி நீ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ண ஆரம்பிச்சிட்டன்னா, உன் இருதயத்துக்குள்ள துதி பிறந்துருச்சுன்னா, அவருடைய எக்கால சத்தம் உன் காதல துணிக்கும். இந்த நேபுகாத் நேச்சார் கர்த்தரை புகழல. இந்த சொப்பனத்துடைய பயங்கரம் எப்படிப்பட்டதுன்னா, தானியேல் 4ஆம் அதிகாரம் 1 வாசிங்களேன். ராஜாவாகிய நேபுகாத் நேச்சார் பூமி எங்கும் குடியிருக்கிற சகல ஜனத்தாருக்கும் ஜாதியாருக்கும் பாஷைக்காரருக்கும் எழுதுகிறது என்னவென்றால், உங்களுக்கு சமாதானம் பெருக கடவது. உன்னதமான தேவன். இவர் பாபிலோனின் ராஜா, ஆனா உன்னதமான தேவனை குறித்து எழுதுகிறார். என்ன எழுதுகிறார்? உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த யார் செய்ததா? இவர் விக்கிரக ஆராதனையை ஆராதிக்கிறவர்கள், விக்கிரகங்களை ஆராதிக்கிறவர்கள், இவர்கள் கொடுமையான விக்கிரக ஆராதனை செய்கிறவர்கள். ஆனால் உன்னதமான தேவன் என்னிடத்தில் செய்த, எனக்கு இன்பத்தை கொடுத்த என் உன்னதமான கர்த்தரை குறித்து எழுதுகிறேன் என்று சொல்லி லெட்டர் எழுதுறாரு. அவருடைய ராஜ்யம் முழுமைக்கும் என்னவென்று எழுதுறாரு, வாசிங்க. என்னிடத்தில் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் பிரசித்தப்படுத்துவது எனக்கு நன்மையாய் கண்டது. அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமோ, எவ்வளவு எல்லாரும் சொல்லுங்கப்பா. உன் வாழ்க்கையில செய்த ஒவ்வொரு காரியம் என் கர்த்தருடைய அடையாளம். என் வாழ்க்கையில் இருக்கிற ஒவ்வொரு இன்பமும் என் கர்த்தருடைய அடையாளம். உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு செங்கலும் ஏசப்பா பேரு சொல்லுதா? உன் வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஏசப்பா பேரு சொல்லுதா? எல்லாமே ஏசப்பா செய்த அடையாளம். உன் பைக், உடைய வாகனங்கள், உன் வீடு, உன் வீட்டுக்குள்ள இருக்கிற பொருட்கள் அத்தனைக்காக நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறியா? அப்படிப்பட்ட ஸ்தோத்திரிக்கிற அந்த இருதயம் உனக்குள் இருக்குமே ஆனால் அவருடைய அடையாளம். இப்ப இவருடைய கண்ணு எப்படி தெரிஞ்சது? அவருடைய அடையாளங்கள் எவ்வளவு மகத்துவமும் அவருடைய அற்புதங்கள் எவ்வளவு வல்லமையுமே இருக்கிறது. அவருடைய ராஜ்யம் நித்திய ராஜ்யம், அவருடைய ஆளுகை தலைமுறை தலைமுறையாய் நிற்கும். ஆமென் சொல்லாமா? அவர்தான் என் வாழ்க்கையில அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறார். அவர்தான் எனக்கு எல்லாத்தையும் செய்கிறார். ஓகே, இதுதான் மனுஷனுடைய இருதயம். ஆனா இவருடைய இருதயம் எப்படி இருந்துச்சுன்னா, மிருகத்தினுடைய இருதயம் போல இருந்துச்சு. இந்த மிருகம் என்ன பண்ணுதுன்னா, கர்த்தரை ஸ்தோத்தரிக்காம, நான் நைட்டும் பகலமா நைட் ஷிஃப்ட் முடிச்சுட்டு வேலை செஞ்சுட்டு உள்ள வந்தேன், நான் இதை செஞ்சேன், தசம பாகம் கொடுக்கறதுக்கு உன்னால முடியலன்னா நீ எழுதி வச்சுக்க. தசம பாகம் என்பது
நல்லா கவனிக்கணும். தசம பாகம் என்பது கர்த்தராகி இயேசு கிறிஸ்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு என்பது. உன் வீட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பொருளிலும் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். இயேசு கிறிஸ்து இருக்கிறார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவர் கொடுத்த பலனை நான் சம்பாதித்தேன்னு சொல்லி தசம பாகம் கொடுத்துட்டேன் அப்படின்னா ஒவ்வொரு பொருளும் இயேசுவோட பேர் இருக்குது. நீ தசம பாகம் கொடுக்காமல் சபையில் இருந்து கொண்டேன்னா உலகத்தை மிருகம், அவன் தேவனை அறியான். இயேசு கிறிஸ்து தான் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேர் என்பதுதான் தசம பாகம். அதை நீ கொடுக்காம நீ சேர அத்தனையும் சாபம் இருக்கும், அதுல சாபம் இருக்கும். அவன் பாதாளத்துக்கு போவான், அவன் வீடு அழியும், அவன் வீடு இடிக்கப்படும் அப்படின்னு வசனம் இருக்கு. நான் யாரையும் சபிக்கல, சத்தியம் மாறாது. அந்த வசனத்தை வாசிங்க. 49ஆம் சங்கீதம், 49ஆம் சங்கீதம் அதுல 16ஆம் வசனத்தை வாசிப்பார். 16ல இருந்து வாசி தொடர்ந்து. ஒருவன் ஐஸ்வர்யவன் ஆகி அவன் வீட்டின் மகிமை பெருகும் போது என்ன பெருகுதான்? அவன் வீடு கட்டுறான். ஒருத்தன் ஐஸ்வர்யவனாகி நல்ல மாடி மேல மாடியை கட்டி நல்ல அலங்காரமா இப்ப இருக்கிற அத்தனை லேட்டஸ்ட் எல்லா விதமான விஷயத்தையும் உள்ள கொண்டு போய் வைக்கிறான். இப்ப தேவனை ஆராதிக்கிற ஜனங்களுக்கு கர்த்தர் சொல்றாரு, ஒருவன் ஐஸ்வர்யவன் ஆகி அவன் வீட டெவலப் பண்ணுவான். அவன் மகிமை, அவன் புகழ்ச்சி பெருகும் போது நீ பயப்படாத. எல்லாரும் ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆளுங்களுக்கு என்னன்னா, ஒரு நான்லாம் சர்ச்சுக்கு வரோம், உங்களுக்கு தசம பாகம் காணிக்கைகள்லாம் கொடுக்குறோம், நாங்கள் இன்னும் கடன்லயே இருக்கிறோம். அவன்லாம் உங்களை அறிவே இல்லை, அவன் பண்றதெல்லாம் துன்மார்க்கம் துணிகிறோம். ஆனா அவன் நல்லா மாடி மேல மாடி கட்டுறான், பயங்கரமா இருக்கிறான். கர்த்தர் சொல்றாரு, நீ பயப்படாத. ஏன் தெரியுமா? அவன் மரிக்கும் போது ஏன் மரணம் அவன் புகழ்ச்சியை காட்டுறான், அவன் வீடு கட்டி. நான் மறுபடியும் சொல்றேன், உன்னை அடிமைத்தன வீடாகிய வீடுதான் அரண்மனை, அதுக்குள்ள நீ ராஜா. இப்ப கர்த்தர் சொல்லிட்டார், அவன் வீடு கட்டுறானா? நல்லா கவனிங்க. உன் சம்பாத்தியத்துல நீ எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுத்துட்டு இருந்தனாவே அந்த 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 எல்லா ஆசீர்வாதமும் இயேசுன்ற பெயர் எல்லாத்துல முத்திரை வந்துடும். அது பூமியில உனக்கு ஆசீர்வாதம் கொடுத்துருவாரு. நீ பரலோக ராஜ்யம் போகணும்னா என்னுடையதுன்னு எதுவுமே இல்லை. அதுதான் சொல்றான் பாஸ்டருடைய அப்பா, அவருடைய மரணத்துல வந்த அத்தனை பேருமே சாட்சி கொடுத்தாங்க. அவர் சம்பாதிச்சு அவங்க வீட்டுக்கு கொடுத்த சரித்திரமே கிடையாது, அப்படியே கொடுத்துட்டு. இது அப்போஸ்தல அபிஷேகம். இது என்னுடையதுன்னு எதுவுமே இல்லை, எல்லாம் எங்க அப்பாவுடையதுன்னு சொல்லி எல்லாத்தையும் சம்பாதிச்சு கொடுத்தா வருகையில போற பூர்ணமாக்கப்பட்டவங்க. அவங்க தசம பாகம் கொடுக்குறவங்களாம் அதெல்லாம் இங்கே உனக்கு ஆசீர்வாதம் வந்துடும். அந்த சாபத்தை விட்டு வெளியே போயிடுவேன். தசம பாகம் கொடுக்குற அப்படின்னா கர்த்தர் அந்த சாபத்துல இருந்து நீ விடுதலை ஆயிடுவேன். ஆனா எனக்குன்னு எதுவுமே இல்லை, எல்லாமே எங்க அப்பாவுடையதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்துற பாரு, அது பூர்ணமாக்கப்பட்ட பரிசுத்தவான்களுடைய ஆசீர்வாதம். அது அவங்க தான் வருகைக்கு போகக்கூடிய பூர்ணமாக்கப்பட்டவர்கள். ஒன்னொன்னுக்கு கணக்கு பார்த்து அது அல்ல. ஆனா நீ சபையில உட்காந்து தசம பாகம் கூட கொடுக்கலன்னா உன் வீட்டுல இருக்கிற ஒவ்வொன்று சாபம் இருக்கும். கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ பயப்படாத, நான் இப்ப ஜட்ஜ்மெண்ட். அவன் சாவான்றாரு. அவன் மாடி மேல மாடி கட்டி அவன் வீட்டு பெருமையை வெளிப்படுத்துறான்ல, அவன் சாவான். அங்க கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற அந்த அவருக்கு புகழ்ச்சியை கொடுக்கக்கூடிய இருதயம் அவனுக்கு இல்லை. அந்த பயப்படாதேன்னு சொல்லிட்டு உடனே அவன் சாவான். அவன் மரிக்கும் போது ஒன்றும் கொண்டு போவதில்லை. அவன் மகிமை அவனை அவன் புகழ்ச்சியை தேடிக்கிறான். நான் வெறியல், நான் சம்பாதிச்சேன் பாத்தியா. உண்மையான மீட்பு என்னன்னா, கர்த்தாவே நான் என்ன செய்யணும், நான் எப்படி செய்யணும்? கர்த்தரை அவருடைய சமூகத்துல காணிக்கையோட புகழ்ச்சியோட அவர் சமூகத்துக்கு வர வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. இன்னைக்கு புதிய ஏற்பட்ட காலத்துல தசம பாகத்தை பற்றி மட்டும் பேசிடாதீங்க. இப்போ நிறைய பாஸ்ட் மீடியாலாம் போனீங்கன்னா தசம பாகத்தை பற்றிலாம் பேசுறாதீங்க. அதுலேயும் சோசியல் மீடியாலாம் நீங்கள் மெசேஜ் போடுறீங்கன்னா தசம பாகத்தை பற்றிலாம் பேசுறாதீங்க. அது கவர்மெண்ட் இதை பண்ணா ஏவன்னா எதனா பண்ண எனக்கு தேவையில்லை. தசம பாகம் கூட செலுத்துறதுக்கு உனக்கு மனதில்னா பேய் உள்ள உக்காந்து கர்த்தரை துதிக்காதபடிக்கு யாம் பலன்னு நீ சொல்ற. எச்சரிக்கையா சொல்லுகிறேன். கர்த்தர் சொல்லும் போது இதை வாசிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வசனத்தை வாசித்துவாங்க. மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23வது அதிகாரம். மத்தேயு சுவிசேஷ புத்தகம் 23:23 வாசிங்க.
23ஆம் அதிகாரம் 23வது வசனம். மாயக்காரராக வேதபாரகரே பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒர்த்தலாமிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசமபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற விசேஷித்தவைகள் ஆகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தையும் விட்டுவிட்டீர்கள். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும் விடாதிருக்க வேண்டும். இவைகளையும் செய்ய வேண்டும், அவைகளையும். பாரு, இப்ப சில சபைகள்லாம் பார்த்தோன்னா, இப்ப ரோமன் கேத்தலிக் சர்ச் எல்லாம் நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரம் அள்ளி கொடுப்பான். ஆனா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு உலகத்திலேயே அன்னைக்கு தான் ஒயின்ஸ்ல வந்து பயங்கர டாப் மோஸ்ட்ல சேல்ஸ் ஆயிருக்கும். அது அல்ல, நீ நல்ல நியாயப்பிரமாணத்தில் கற்பித்திருக்கிற பைபிள் டீச்சிங் வந்து உட்காந்து நல்லா கேட்டு 14 வருஷமா உட்காந்து 4 மணி நேரம் ஞாயிற்றுக்கிழமை 2 பாட்டை மட்டும் பாடிட்டு 4 மணி நேரம் உட்கார வச்சு உங்களுக்கு டீச் பண்ண பாருங்க. அதை புரிஞ்சுக்கணும், தசமபாகம் கொடுக்கணும். நீங்க எதை சும்மா இதை பாருங்க, எத்தனையோ ஊழியக்காரங்க என்ன பண்ண மாட்டாங்க, பரலோகமே போக மாட்டாங்க. ஆண்டவரே உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தில் பேய்களை துரத்தினோம் அல்லவா, நீ யாருன்னே தெரியாதுடான்றார். இவனையே தெரியாது, அந்த சபையில் இருக்கிற விசுவாசி எப்படி கர்த்தர் அறிவாரு? நம்ம ஆட்களுக்கு எவ்வளவு சத்தியம் சொன்னாலும், சத்தியம் சொன்னா சத்ருவாயிடுவேன். நல்ல கர்த்தர் வாய் திறந்து சொன்னார், இவைகளையும் செய், அவைகளை விடாத. அங்க என்ன சொல்றாருன்னா, இவைகளையும் சொல்லுங்க, இவைகளையும் எதை செய்யணும்? நீதி செய்யணும். பைபிள் வசனத்தை கேட்டு வசனத்தின்படி வாழணும். தசமபாகத்தை விடாத. தசமபாகத்தை நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல இந்த உலகத்துல நீ கடனே இல்லாம நீ ஆசீர்வாதமா இருக்கணும்னா, அப்பா நடுங்கணும் நீ. ஐயோ இந்த மாசம் ரொம்ப டைட் ஆயிருச்சு, நான் என்ன பண்ணுவேன்னு தெரியல. அவனை கர்த்தர் கழுத்துல உன் பணம் எல்லாம் அப்படி வீணா விரயமாகும். இது சாபம் இல்லையா? இது நீயே வாங்கி உன் தலைமால வச்சுக்கிறது. ஹாஸ்பிட்டலுக்கு செலவு பண்ணுவேன், அப்படி இல்லைனாக்கா எடுத்துட்டு போய் போலீஸ் ஸ்டேஷனு, கோர்ட்டு, இல்லைன்னா தேவையில்லை அதுக்கெல்லாம் போகிறதுக்கெல்லாம் என்ன ரீசன்னா, இதெல்லாம் நீ புரியலன்னா உனக்கு ஒன்றும் தெரியாது. உனக்கு நீ நீதி செய்யணும், தசமபாகத்தை விடாதே என்று கர்த்தர் சொல்லுகிறார். அப்ப இவன் என்ன பண்ணுவான்னா, இவன் கர்த்தரை ஸ்தோத்தரிக்காம, அப்படின்னா என்ன, கர்த்தருக்கு செலுத்த ஸ்தோத்திர பலி. அது நம்ம செலுத்துகிற காணிக்கைகள் தசமபாகம். நம்மால் என்ன பண்ணுவான்னா, எல்லாத்தையும் கணக்கு பார்த்து 1 ரூபாய், 1 2 3 4 5 6 இந்தா 5 ரூபாய், இந்த 10 ரூபாய், இப்படிலாம் கணக்கு பார்த்து எடுத்து உட்காந்துருப்பானுங்க. என்னையா உங்களை எல்லாம் விஷயம் தெரியல, உங்களுக்கு தேவ அன்பு தெரியல. பணத்தை மைண்ட்ல வச்சுக்கின்னு பரிசைய ஆவி தசமபாகத்தை கரெக்டா கணக்கு பண்ணி, இந்த 5 ரூபாய், இந்த 10 ரூபாய், இந்த 6 ரூபாய், உங்களுக்கு ஒன்றும் தெரியல. ஆனா குமாரன் என்கின்ற அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டவன். சரி, அனனியா சப்பீரா ஏன் செத்தாங்க சொல்லு பார்க்கலாம். அனனியா சப்பீரா ஏன் செத்தாங்கன்னா, பெந்தகோஸ்தே அனுபவத்துல நல்ல ஆவில நிறைந்து வந்துட்டு, எல்லாம் என் கர்த்தருடையது, எங்க அப்பா உடையதுன்ற அந்த மனநிலையில தேவனை ஆராதிக்கிறாங்க. இவன் என்ன பண்ணிட்டான்னா, நிலத்தை வித்து எத்தாந்து அந்த கிரயத்தை ஒரு பங்கு உள்ள வச்சுக்கின்னு அந்த இருதயத்துக்குள்ள என்னுடையது, யான் கைபலன் சம்பாதிச்சது என்ற எண்ணம் அவனுக்குள்ள இருந்துச்சு. குமாரர்களுக்கு வந்து நான் மறுபடியும் சொல்றதெல்லாம் புரிஞ்சுக்கங்க. தசமபாகம் என்பது இந்த பூமியிலே உங்களுக்கு ஆசீர்வாதம். வானத்தின் பலகணிகள் திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் வருஷித்துருவாரு. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் என்னை வஞ்சித்தீர்கள், என்னை வஞ்சித்தீங்க. எதில் ஆண்டவரே உம்மை வஞ்சித்தோம்? காணிக்கையிலும் தசமபாகத்திலும் தானே என்றாரு. தசமபாகம் இயேசு கிறிஸ்து. அவரை நீ ஆராதிக்கிற ஆராதனை அது. உன் வீட்டுல சாபம், ஒவ்வொரு பொருளையும் சாபம் இருக்கும். அந்த சாபம் உன்னை சும்மா விட்டுருமா? சண்டையும் சச்சுரமா தான் இருக்கும். அப்போ நீ சம்பாதிக்கிற சம்பாத்தியத்துல எல்லாம் நீ தசமபாகம் கூட்டுனா உன்னுடைய பொருள் ஒவ்வொன்றிலையும் அங்க என்ன இருக்கும்? தேவ ஆசீர்வாதம் இருக்கும். அப்ப அனனியா சப்பீரா ஏன் செத்தாங்கன்னா, குமாரனின் ஆவியை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரு. குமாரனின் ஆவி இருந்துச்சுனாக்க எல்லாம் என் தேவனுடையது. அதனால தான் எல்லாரும் சொத்தை வித்து தான் தேவ சமூகத்தில் வச்சுட்டு எங்க அப்பா அப்படின்னு சொல்லிட்டு வந்து உட்காந்துட்டாங்க. இவன் என்ன பண்ணான்னா, என்னுடையதுன்ட்டான். அதை தான் பேதுரு சொன்னாரு, அதை விற்கிறதுக்கு முன்னே உன்னுடையதா இருந்துச்சு, வித்த பிற்பாடு அந்த கிரைய உன்னுடையதா இருக்கு, உன் கைவசம் இருக்கவில்லையா? அப்படி இருக்க தேவனிடத்துல பொய் சொல்லும்படிக்கு உன் இருதயத்தை சாத்தானுக்கு இடம் கொடுத்தது என்ன என்று சொல்லி கர்த்தர் கடிந்து கொண்டார். நீ சபையில வந்து உட்காந்து நான் சம்பாதிச்சேன், அதெல்லாம் நீ ரட்சிக்கப்பட்டதால் நீ ரட்சிக்கப்பட்டுட்ட அப்படின்னா,
தசமமாக என் கர்த்தருக்கு உரியது, அவரை நான் வஞ்சிக்க மாட்டேன்னு வச்சுன்னா உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சாபம் இருக்காது, அங்க வருமானத்துல கண்ணீர் இருக்காது. இவன் என்ன செய்யறான்னா, வாசிங்க பார்க்கலாம். இப்ப சங்கீத திருப்பிங்க, சங்கீத திருப்பிங்க, வாசிங்க 49ஆம் சங்கீதம் 18ஆம் வசனம் வாசிங்க பார்க்கலாம். அவன் உயிரோடு இருக்கையில் தன் ஆத்துமாவை வாழ்த்தினாலும் நீ உனக்கு நன்மையை நாடினாய் என்று மனுஷர் அவனை புகழ்ந்தாலும், புகழ்ச்சி எப்பா கவனி, எல்லாம் என் கர்த்தர் கொடுத்தது அப்படின்னு கர்த்தரை புகழாம இவனுக்கு புகழ்ச்சியை தேடுகிறான். அப்படி அவன் புகழ்ந்தாலும் அவன் என்றென்றைக்கும் வெளிச்சத்தை காணாத தன் பிதாக்களின் சந்ததியை அவங்க அப்பன் சொல்லி கொடுக்கல இவனுக்கு. நான் இப்போ சொல்றேன், உன் பிள்ளை பரலோகம் போறதும் நரகம் போறதும் அது உங்க கையில் தான் இருக்கு. நான் சொல்றேன், என் பிள்ளை நீ மாறினா தானே உன் பிள்ளை மாறுவான். நீ கர்த்தருக்கு பயந்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தா உன் பிள்ளைய நீ தான் பயிற்சி கொடுக்க முடியும். ஊழியக்காரன் நீ தான் ஊழியக்காரனுக்கு பயப்படணும். ஊழியக்கார வார்த்தை கேளு, ஊழியக்காரருக்கு வேலை செய், ஊழியக்காரருக்கு பணிவிட செய், ஊழியக்காரர் ஒரு காரியம் சொன்னா பண்ணு, சபையில ஒரு அங்கமா இரு. நீ தான் சபையில வந்து ஜாயின் பண்ணி வைக்கணும். இப்ப நானே உன்னை கட்டாயப்படுத்தி என்னடா எப்ப பார்த்தாலும் சத்தியம் இப்பெல்லாம் வாயை தரகத்து இல்ல. உன் பிள்ளைங்களுக்கு சபையில இருந்து அங்கமாக்கு. நீ 1வது படிக்கிறதுக்கு காலையில ஏன் ஸ்கூலுக்கு அனுப்புறல, 1வது படிக்கிற பிள்ளைய காலையில 5 மணிக்கு பிரைசிங் அனுப்ப முடியுதா உனக்கு எல்லாம்? உன்னை கர்த்தர் கணக்கு கேட்கும்போது கண்ணன் ஒன்றுவார், உன்னை ஃபர்ஸ்ட் கண்ணன் ஒன்றுவார். தாய்மார்கள் தான் ஃபர்ஸ்ட். அதுக்கு ரெடி பண்ணாத தகப்பனை வச்சு என்ன பண்ணுவோம்னா கையை காலை வெட்டுருவாரு. என்னடா இது இப்படி பேச நினைக்காதீங்க. அவ்வளவு வயிறு இருந்து தேவனுக்கு பிள்ளைங்களை எதுக்கு கொடுத்தாரு? பிள்ளைங்க யார் கொடுத்த பிள்ளை? தேவன் கொடுத்த பிள்ளை. அங்கே யாக்கோபு கேட்பாரு, யாக்கோபு கிட்ட ஏசா கேட்பாரு, யாருப்பா இவங்க எல்லாம்? தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளைன்னு. அந்த பார்வை அதான், அவரே உன் புகழ்ச்சி, தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை. அதே போல யோசேப்பை யாக்கோபு கேட்பாரு, யாருப்பா இவங்க? தேவன் எனக்கு கொடுத்த பிள்ளை. அந்த பார்வை இருந்துச்சுன்னா 5 மணிக்கு எழுந்து பல பிள்ளைங்களை உட்காந்து சொல்லி கொடுத்து தேவனை துதிச்சு குடும்ப ஜபத்துல இன்னைக்கு எத்தனை குடும்ப ஜபம் பண்றீங்க? இன்னைக்கு எப்படி உங்க சண்டை இல்லாம சமாதானம் இருப்ப? எப்படி இருப்ப? பாஸ்டர் என்னங்க எங்க வீட்டுல ஒரு சண்டையா இருக்குது. எப்படி உங்க வீட்டுல சண்டை இல்லாம இருக்கும்? எனக்கு ஆச்சரியமா இருக்கு. உங்க வீட்டுல சண்டை இருக்கணும். நீ குடும்ப ஜபம் கிடையாது, காலையில் ஜபம் கிடையாது, எப்படி நீ சமாதானம் இருக்கு? எனக்கு டவுட்டா இருக்கு. ஆண்டவர் ரொம்ப நான் இவங்க ஜபம் பண்ணிடணும் அப்படின்னு யோசிப்பேன். இவங்க ஜபம் பண்றதே இல்லை, எப்படி நல்லா இருக்கிறாங்க? அப்படிதான் நீ போய்ங்குது. இன்னைக்கு நீ வீட்டுல ஜபம் பண்றதே இல்லைங்க, எப்படி நீ நல்லா இருப்பன்னு கேக்குற? எல்லாமே தேவன் கொடுத்தது. தேவனை ஸ்தோத்திரத்துல எப்படி தேவன் கொடுத்த பிள்ளைன்ற பார்வை இருந்துச்சுன்னா உன் பிள்ளைக்காக நீ அழுவ. நீ என் பிள்ளை இப்படி உதாரித்தனமா போதே உன்னை உட்காந்து நல்லா பார்ப்ப. தேவனை புகழ்ந்து தள்ளுங்க, நல்லா புகழ்ந்து தள்ளுங்க, அவரை ஸ்தோத்திரிங்க. ஒவ்வொரு இன்பத்துக்கும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் சொல்ற பாருங்க, கணம் புரிந்தவனா இருந்தும் அறிவில்லாத மனுஷன் அழிந்து போக மிருகங்களுக்கு இந்த நேபுகாத் நேச்சார் என்ன ஆனா தெரியுமா? நல்லா கவனிங்க. இவன் என்ன பண்ணானா, எல்லாம் கர்த்தர் கொடுத்தது, கர்த்தரை புகழாம தன்னைத்தான் புகழ்ந்தான். இப்போ இந்த தானியேல் என்ன செய்தார் அப்படின்னா, இது உம்முடைய சத்துருக்கு நேரிடுவதாக என் ஆண்டவனே, உமக்கு ராஜாவே, உமக்கு இது நேரிடக்கூடாது என்று சொல்லி அங்க சொல்லிட்டு போயிட்டாரு. கரெக்டா 1 வருஷம் கழிச்சு அதே போல இவர் என்ன பண்றாருன்னா, இந்த நேபுகாத் நேச்சார் அந்த அந்த பாபிலோன் மாகாணத்துல, இந்த பாபிலோன் அரண்மனையில உட்காந்துக்கின்னு அப்படியே உலாவுறாரு. உலாவிக்கு அந்த பெருமையை பார்க்கிறாரு. யாஹா, எனக்கு எவ்வளவு பெரிய ராஜ்யம் பார்த்தியா, நான் கட்டின வீடு எல்லாம் கர்த்தர். இன்னைக்கு உன் சபையில் இருக்கக்கூடிய குடும்பம் எல்லாம் இன்னைக்கு மற்ற குடும்பங்களுக்கு சாட்சியா இருக்கணும். ஆனா இன்னைக்கு உன் குடும்பத்துல இவ்வளவு பிரச்சனை போறதுக்கு காரணம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்காமல், அவரே என் புகழ்ச்சி, அவர்தான் எனக்கு எல்லா இன்பத்தை கொடுத்தவர் சொன்ன இந்த நேபுகாத் மிருக இருதயம். இன்னைக்கு மிருக இருதயம். அதான் குடும்ப ஜபம் இல்ல. மிருகங்கள் வீட்டுல எப்படியா குடும்ப ஜபம் இருக்கும்? கணம் புரிந்தினவனா இருக்கிற மனுஷன் அழிந்து போகிற மிருகத்துக்கு ஒப்பா இருக்கிறான். எங்க இருக்குது உன் வீட்டுல குடும்ப ஜபம்? இன்னைக்கு எங்க தனி ஜபம், எங்க தனி ஸ்தோத்திரம்? வாசி அந்த வசனத்தை, தானியேல் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசி. 12 மாதம் சென்ற பின்பு ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனை மேல் உலாவிக் கொண்டிருக்கும் போது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் யாம் புகழ்ச்சி, யாம் புள்ள, யாம் வீடு, யாம் வேலை, என் மனைவி,
என் கணவன். இதெல்லாம் என்னதுங்க? மிருகம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்காத இருதயம், இதெல்லாம் மிருகம். அவன் சொல்றான், என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். கர்த்தரை ஸ்தோத்தரிக்காத இருதயம் மகா பாபிலோனின் இருதயம். கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிற இருதயம் பரம எருசலேமின் இருதயம், பரிசுத்த பரம எருசலேமின் இருதயம், புதிய எருசலேமின் இருதயம். அந்த துதி தான் கர்த்தருக்கு செலுத்துகிற ஸ்தோத்திரம். அத சொன்னதுமே இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் போதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிற்று, மனுஷன் நின்று தள்ளப்படுவாய், வெளியின் மிருகங்களோட சஞ்சரிப்பாய், மாடுகளைப் போல புல்லை மேய்வாய். இப்படியே உன்னதமானவர் மனுஷனுடைய ராஜ்யத்தின் ஆளுகை செய்து தமக்கு சித்தமாய் இருக்கிறவனுக்கு அதை கொடுக்கிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளும் மட்டும் 7 காலங்கள் உன்மேல் கடந்து போகும் என்று உனக்கு சொல்லப்படுகிறது என்று விளம்பினது. டே மிருகம், குடும்ப ஜெபம் பண்ணாத மிருகங்களே, நீ மனுஷர் என்று தள்ளப்படுவாய். நீ அனுபவிக்கிற ஒவ்வொரு இன்பத்தையும் கொடுத்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணாத மிருகங்களே, நீ மனுஷனுக்கு தள்ளப்படுவாய் என்று சொல்லி அந்த மகா பாபிலோனுடைய அந்த பொல்லாத காரியத்துக்கு அங்க நேபுகாத் நேச்சாருக்கு பரலோகத்திலிருந்து சத்தம் பிறக்கிறது. இன்னைக்கு எல்லாருக்கும் எச்சரிக்கையா சொல்லுகிறேன், எல்லாம் என் கர்த்தர் கொடுத்தது. கையை வைத்து ஒரு ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு எல்லாம் ஒப்பு கொடுக்கலாமா? ஒரு ஆமென் சொல்லாமா? நீங்க கொடுத்த இன்பம் ஆண்டவரே, ஒவ்வொரு இன்பமும் நீங்க கொடுத்தது ஏசப்பா. அப்படி சொல்லும் போது அந்நேரமே இந்த வார்த்தை நேபுகாத் நேச்சாரிடத்தில் நிறைவேறிற்று. அவன் மனுஷர் என்று தள்ளப்பட்டு மாடுகளை போல புல்லை மேய்ந்தான். எப்படி அவனுக்கு ஜீர்ணிச்சிருக்கும் அந்த புல்ல? அவனுக்கு அவன் கர்த்தரை என் புகழ்ச்சின்னு சொல்லாதவன்லாம் மிருகம். அவன் இயேசு ராஜாவை கண்ணோக்கி பார்க்காதவெல்லாம் மிருகம். அவன் இந்த மிருகம் எப்படி ஸ்தோத்திரம் பண்ண? உன் பிள்ளைக்கு எத்தனை பாட்டு தெரியும்? உங்க பிள்ளைங்களுக்கு எத்தனை பாடல் தெரியும் பார்க்காம அப்படியே கண்ணை மூடினாவே அந்த பிரசன்ஸ்ல அப்படியே பாடல் துதி, இயேசு கிறிஸ்து தான் எனக்கு இதெல்லாம் செய்தாரு அப்படின்ற எண்ணம் உனக்குள்ள இருந்துச்சுன்னா உன் இருதயத்தில் அவ்வளவு துதி ஸ்தோத்திரங்கள் பாடல் வரும். நானும் ஆராதனை பார்க்குறேன், ஒரு வாலிப பையன் கண்ணை மூடி ஆராதனை பண்ண மாட்டேங்கிறான். பெத்தவங்களை முட்டி போட வச்சு அடிச்சோம்னா அந்த பிள்ளைங்க ரெடி ஆயிடுவாங்க. பெத்தவங்க சரி கிடையாது, இதுங்களே ஊரு மேயுதுங்க. ரொம்ப வேதனையா இருக்குது. கடைசி காலம் இவ்வளவு விஷயத்த கண்ணில் காட்டுறோம், அப்ப கூட பயம் வரல. இந்த நேபுகாத் நேச்சார் கர்த்தர் கொடுத்தார்னு சொல்லி பார்க்க முடியுது இருதயம், மகா பாபிலோனின் இருதயம். அந்த நேரம் அவன் புள்ள தின்னான். இன்னைக்கு டேப்லெட் போடுறான். பிள்ளை தின்னு அர்த்தம், டேப்லெட் போடுறான். அவன் இருதயத்துக்குள்ள போகுது, அந்த டேப்லெட் போகுது, அந்த மெடிசின் உள்ள போகுது. ஒரு மனுஷன் 7 வருஷமா பிள்ளை தின்றான். என்னதுக்கு? எதுக்கு? கர்த்தரை ஸ்தோத்தரிக்கல, கர்த்தருக்கு புகழ்ச்சியை செலுத்தல. சொல்றாரு பாருங்க, மாடுகளை போல புல்லை மேய்ந்தான், அவனுடைய தலைமயிர் கழுகுகளுடைய இறகுகளை போல. எப்படி இருந்துச்சு? சடை. நம்ம புரிஞ்சு சடை கட்டி போய் கழுகு இறகு இருக்கு இல்லையா, முடியல சடை கட்டிக்கிச்சு. அப்புறம் அவனுடைய நகங்கள் பட்சிகளுடைய நகங்களை போல. இப்ப நம்ம நகத்தை வளர்ப்பான் பாத்தீங்களா, பெருசு பெருசா, அதெல்லாம் அசுத்த ஆவியினுடைய கிரியை. அப்படி நகத்தை அப்படியே பெருசு பெருசா வளர்த்து அதுக்கு நெயில் பாலிஷ், அதை சீவி நெயில் பாலிஷ் எல்லாம் போட்டு அதெல்லாம் விழுந்து போன ஆவி அது. இவன் மிருகம் மாதிரி நிற்கிறான். பட்சிகளை போல நகங்களை வளர மட்டும் அவன் சரீரம் ஆகாயத்து பனியில நனைந்தது. எத்தனை வருஷம்? 7 வருஷம். அப்புறம் அந்த நாட்கள் சென்ற பின்பு நேபுகாத் நேச்சாராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன். கரங்களை தட்டி எல்லாருக்கும் தேவனுக்கு இயேசு ராஜாவுக்கு மகிமை செலுத்துவோமா? என் கண்களை இயேசு ராஜாவுக்கு நேராக ஏறெடுத்தேன். நான் பிறந்த நாள் முதற்கொண்டு இதுவரைக்கும் என்னை ஆதரித்தவர் என் கர்த்தர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
அப்படியே அவர் அனுபவிங்க. இவர் 7 வருஷம் தண்டனை கொடுத்த பிற்பாடு புத்தியே வந்துச்சு. அப்புறம் சொல்ற பாருங்க, என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, அப்போது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து, கையை தட்டி, என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து புகழ்ந்து நான் அனுபவித்த ஒவ்வொரு இன்பத்துக்கும் நீரே காரணர் என்று சொல்லி அவரை புகழ்ந்து, அவரே என் புகழ்ச்சி, உன் தேவனாகிய கர்த்தரே உனக்கு புகழ்ச்சி, உன்னை நேசிக்கிறார், உன் உருவம் இன்னதென்று அவர் அறிந்திருக்கிறார், உனக்கென்று ஒரு கேரக்டர், அது இயேசு கிறிஸ்து. நீ எவ்வளவு பெரிய பாக்கியவான் தெரியுமா? உங்களை கர்த்தர் நேசித்திருக்கிறார். உங்களை இன்பமாய் மனமகிழ்ச்சியாய் சந்தோஷமா வைக்கும்படி இதுவரைக்கும் கொடுத்த இன்பங்களுக்கு நீ ஸ்தோத்தரிக்கல. அதான் இன்னைக்கு உன் கண்ணீர். உனக்கு கண்ணீருக்கு என்ன காரணம்? அவர் உனக்கு கொடுத்த எல்லா இன்பத்தையும் நினைத்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணு. இதை மட்டும் நீ பண்ணிட்ட, இதாங்க பூர்ணமாக்கப்பட்ட மனவாட்டிங்க. இது பூர்ணமாக்கப்பட்ட மனவாட்டியினுடைய அபிஷேகம். அவர் கொடுத்த ஒவ்வொன்றுக்காக ஸ்தோத்திரம். அப்படி இருந்துச்சுன்னா உன்னால வெளியே இருக்கவே முடியாது. சபை எப்ப எல்லாம் கூடுதோ அப்பெல்லாம் நீ உள்ளதான் இருப்ப. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க அநேக பேர் சபையில காத்திருப்பு கூட்டத்துக்கு ஜெபம் பண்றீங்க, உபவாச ஜெபத்துக்கு ஜெபம் பண்றீங்க, அதே மாதிரி மாலையில புதன்கிழமை ஜெபம் பண்றீங்க. இதெல்லாம் அந்த ஸ்தோத்தரிக்கிற பூர்ணமாக்கப்பட்ட மனவாட்டியின் இருதயம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா சபை அசெம்பிள் ஆகும்போது இங்க தான் இருப்பேன். இப்ப இவன் கர்த்தரை புகழறான். அப்பா புரிஞ்சு போச்சு, உன்னதமானவர், அவர் செய்த அடையாளங்கள் அற்புதங்கள்லாம் முன்னாடி சொல்லிட்டாரு இல்லையா? பார்த்தா இல்லையா? அவர் செஞ்ச அடையாள அற்புதம் எல்லாம் எவ்வளவு பெரிய பயங்கரமானது. அவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினான். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். பூமியின் குடிகள் எல்லாம் ஒன்றுமில்லை என்று எண்ணப்படுகிறார்கள். அவர் தமது சித்தத்தின்படியே வானத்தின் சேனையும் பூமியின் குடிகளையும் நடத்துகிறார். சொல்லுங்க, என்னை நடத்துகிற தேவன். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். என்னை அவர் சித்தத்தின்படி நடத்துகிறார். அவருடைய கையை தடுத்து அவரை நோக்கி என்ன செய்கிறீர் என்று சொல்லத்தக்கவன் ஒருவனும் இல்லை என்றேன். அவ்வேளையில் என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது. நீ எந்த அளவுக்கு நீ கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறியோ உன் நல்ல புத்தி வந்துரும். ஆமென் சொல்லாமா? உனக்கு நல்ல அபிஷேகம் வந்துரும். கர்த்தர் உனக்கு கொடுத்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் எனக்கும் என் தேவனுக்கு மட்டும்தான் உறவு, எனக்கு உண்டன் எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி விட்டு தான் என்னை தாயின் கருவில என்னை தெரிந்து கொண்டு என்னை இந்த உலகத்தில் அவர் பிறக்க செய்தார். இன்னைக்கு வரைக்கும் அவருக்கு சந்தோஷத்தை மட்டுமே கொடுத்திருக்கிறார். ஆமென் சொல்லாமா? ஆண்டவரே, நீர் கொடுத்த சந்தோஷத்துக்காக நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. அங்க சொல்றாரு பாருங்க, அவ்வேளையை என் புத்தி எனக்கு திரும்ப வந்தது, என் ராஜ்ய பாரத்தின் மேன்மைக்காக என் மகிமையும் என் முகக்கலையும் எனக்கு திரும்ப வந்தது. எல்லாவற்றையும் தேவன் உனக்கு திரும்ப கொடுப்பார். கையை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா? எப்ப தெரியுமா திரும்ப கொடுப்பார்? உனக்கு கொடுத்தவைகளுக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உனக்கு கொடுத்த எல்லா இன்பத்துக்காக அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. இதுவரைக்கும் எனக்கு நீங்க கொடுத்த இந்த நல்ல வாழ்க்கைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாம் திரும்ப கிடைக்கும். ஆண்டவரே, என்னை விட்டு எல்லாம் கை போயிருச்சே, நான் கடங்காரனா மாறிட்டேனே, எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனை இருக்குது, என்னை விட்டு எல்லாம் கை நழுவி போயிருச்சு. நீ அவரை உட்கார்ந்து அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. உன்னதமானவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்து. எல்லாம் ஏசப்பாவுடைய கிருபையினால வந்ததுன்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணு. எல்லாம் உனக்கு திரும்ப வரும். என் முக கலையும் எனக்கு திரும்ப வந்தது. என் மந்திரிமாரும் என் பிரபுக்களும் என்னை தேடி வந்தார்கள். உன்னை விட்டு தூரம் போன அத்தனை பேர் உன்னை தேடி வருவார்கள். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்களுக்கு விரோதமாக பேசின அத்தனை பேர் உங்க பட்சத்தில் வருவார்கள். காரணம், நீ கர்த்தரை துதிக்கிற துதி, அவரை ஸ்தோத்தரிக்கிற இருதயம். உன் இருதயம் ஸ்தோத்தரிக்கணும். உன் இருதயம் அவரை ஸ்தோத்தரிக்கணும். உண்மையான மனதோட நீ அவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அங்கே சொல்றாரு பாருங்க, வாசிக்க, தொடர்ந்து வாசிக்கலாம். ராஜ்யத்திலே நான் ஸ்திரப்படுத்தப்பட்டேன், அதிக மகத்துவமும் எனக்கு கிடைத்த. முன்னாடி இருந்த மகத்துவத்தை விட இவர் துதிக்க ஆரம்பித்தார், கர்த்தரை புகழ ஆரம்பித்தார். முன்னாடி இருந்ததை விட, முன்னிலைமை விட பின்னிலைமை அதிகமாய் ஆசீர்வதிக்கிற தேவன் நம் தேவன். ஆமென் சொல்லாமா? இன்னைக்கு உங்க குடும்பம் இவ்வளவு பிரச்சனையோட, இவ்வளவு போராட்டத்தோடு, இவ்வளவு கடன் பிரச்சனையோடு இருப்பதற்கு காரணம் நீ கர்த்தரை புகழாதது. அவரே என் புகழ்ச்சி,
அவரே என் புகழ்ச்சி. ஆகையால் நேபுகாத் நேச்சாராகிய நான் பரலோகத்தின் ராஜாவை புகழ்ந்து உயர்த்தி மகிமைப்படுத்துகிறேன். அவருடைய கிரியைகள் சத்தியமும் அவருடைய வழிகள் நியாயமுமானவைகள். அகந்தையாய் நடக்கிறவர்களை தாழ்த்த அவராலே ஆகும் என்று எழுதினான். இப்போ நிறைய பேருக்கு புரியல ஒரு விஷயம். சில பேர் புலம்புவாங்க, என் வீட்டுல இவ்வளவு பிரச்சனை, என் உடம்புல இவ்வளவு பிரச்சனை, நான் வியாதியா இருக்கிறேன், என் வீட்டுல பிரச்சனை இருக்கிறேன். நீ அகந்தையா நடக்கிற, அது உன் அகந்த. ஆவிக்குரியவங்களை ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. நீ நிறைய பிரச்சனையை வந்து அவுத்து விடுவ. ஆகா, இதுக்குள்ள இவ்வளவு அகந்த இருக்கு, இவனுக்குள்ள இவ்வளவு அகந்த இருக்கு. கர்த்தரனை தாழ்த்தி அடிக்கிறார். அப்போட திரும்பி தேவ சமூகத்துக்கு வர மாட்டான். உன் ஜப நேரம் எவ்வளவு நேரம் இருக்கு பார்த்துக்கு போலாம். உன் ஜப நேரம் எவ்வளவு நேரம் இருக்கு? நீ என்ன கர்த்தருக்கு நீ ஸ்தோத்திரம் பண்ற? நான் சர்ச்சு தான் வரனே, ஆண்டவர் என்னைய நல்லா வச்சிருக்க மாட்டாரு, சொம்மாக்கிறோம் நல்லா இருக்கிறானே. அவன் இருக்கிறதோட ரொம்ப கேவலமான மனநிலையில் இருக்கிற இங்க உள்ள சபையில வந்து உட்காந்து அவன் உலகத்தாவனா ஏசப்பா அறியாம போயிருக்கிறான். நீ ஏசப்பா அறிஞ்சு ஜெபம் பண்ண மாட்டேற, சத்தியத்தை வாசிக்க மாட்டேற, சத்தியத்தை உன் பிள்ளைக்கு சொல்லித்தர மாட்டேற. ஏனோ தானோ எவனோ செத்தானோ வந்து உட்காந்து நல்லா இருந்துருவியா? சபையில கொடுக்குற உபதேசம் என்னன்னு உனக்கு அது கொஞ்சம் ஊழியக்காரனுக்கு உனக்கு நல்ல ஐக்கியமும் கிடையாது. என்ன உபதேசம் வருதுன்னு தெரியல, இந்த டீச்சிங்கும் வந்து ஒன்றும் புரியல. ஏதோ நான் வந்து உட்காந்துட்டு போறேன், எப்படி நல்லா இருப்பேன்னு நான் கேட்கிறேன். ஒரே ஒரு விஷயங்க, உன் மேல அன்பு வைத்து இதுவரைக்கும் உனக்கு கொடுத்த எல்லா இன்பத்துக்கும் அவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அவர் கொடுத்தது இதுதான் மணவாட்டியினுடைய அபிஷேகம். இந்த ஸ்தோத்திரத்துல தான் இந்த இன்பத்தை இவள் பகிர்ந்து கொள்ளுகிறாள். இவள் தான் இந்த கடைசி காலத்துல பூர்ணமாக்கப்பட்ட புதிய ஏற்பட்ட சபையாக கர்த்தர் என்று எதிர்பார்க்கிறார். இதை சொல்ற, நீ என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமான, எனக்கு மனமகிழ்ச்சியை உண்டாக்குற. ஏன் அப்படின்னா இவள் கர்த்தர் கொடுத்த மனமகிழ்ச்சியில பூர்ணப்பட்டவளாக இருக்கிறார். வசந்த வாசத்தை நம்ம முடிக்கலாம். உன்னதப்பாட்டின் புத்தகம் 7:6 வாசிங்க பார்க்கலாம். உன்னதப்பாட்டு 7:6. மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு எவ்வளவு இன்பமானவள். இந்த இன்பமானவளை தேடித்தான் இன்பமானவர் வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? எல்லாம் ஒருமனப்பட்டவர்களாய் கர்த்தர் சொல்ற, மனமகிழ்ச்சியை உண்டாக்கும் என் பிரியமே, நீ எவ்வளவு ரூபவதி, நீ எவ்வளவு இன்பமானவளாய் இருக்கிறாய், நீ எனக்கு எவ்வளவு இன்பத்தை கொடுக்கிற. ஏன் தெரியுமா? உன் இருதயத்துக்குள்ள நீ எப்போதும் மனமகிழ்ச்சியா இருக்கிறாய். ஆமென் சொல்லாமா? புதிய ஏற்பாட்டு பூர்ணமாக்கப்பட்ட மணவாட்டி சபை மனமகிழ்ச்சியா இருக்கணும், எப்பவுமே மனமகிழ்ச்சியா இருக்கணும். எந்த ஒரு காரியமும் உன் இருதயத்தை சஞ்சலப்படுத்த கூடாது. அப்படி சஞ்சலம் உனக்கு வருதுன்னா கர்த்தரை துதிக்கிற துதி அங்க இல்ல. ஆனால் எப்போதுமே உன் இன்பத்திலேயே, அந்த மனமகிழ்ச்சியிலேயே கர்த்தரை உயர்த்துகிற ஸ்தோத்திர துதி உன் இருதயத்துக்குள் இருக்குமே. ஆனால் உன்னை மீட்கிறதுக்காகத்தான் கர்த்தர் சீக்கிரமாய் வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது? ஆமென் சொல்லாமா? எல்லாரும் முழங்கால் படிட்டு நம்முடைய ஆண்டவராகிய தேவனுக்கு நன்றி சொல்லாமா? அன்புள்ள ஆண்டவரே, நான்